ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மர்மம் கலந்த கிரைம் நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. அவன் சற்று கரடு முரடாயிருந்தான். முகத்தில் அங்கங்கே தழும்புகள், கண்களில் போதை சிவப்பு, தலையில் முடி செம்பட்டை அடித்திருந்தது. பார்த்த மாத்திரத்தில் அவன் அத்தவனை நல்லவன் இல்லை என்று சொல்லிவிடலாம். ஆமாம், அவன் நல்லவன் இல்லைதான். கொலையும் குடித்தனமுமாயிருப்பவன். அவனுக்கென்று தனி இருப்பிடம் கிடையாது. ஊர் சுட்டி கொன்றே இருப்பான். வேஷம் மாறுவது அவனுக்கு எளிது. பல பெரிய கைகளின் பின் துணையுடன் அவனது காலம் மூடிக்கொண்டிருந்தது. இப்பொழுது பாசியும் அழுக்கும் படிந்த அந்த லாட்ஜில் ரூம் போட்டிருந்தான். அறை முழுக்க பீடி துண்டுகள், சாயா கிளாஸ்களில் எறும்புகள். அவன் கட்டிலில் அண்ணாந்து படுத்து சொரசொரப்பான தாடையை பிராண்டின போது முதுகில் சுருக் சட்டென எழுந்து சை மூட்டைப்பூச்சி என்று அடிக்கப் போக அது மர விளிம்பில் பதுங்கிற்று. எப்பேற்பட்டவனையும் எளிதில் கொன்று விடுகிறேன், பாலாய் போன இந்த மூட்டைப்பூச்சியை என்று அதன் தாய், தந்தை, தாத்தா, பாட்டி எல்லாம் இழுத்து திட்டினான். அப்பொழுது கதவு தட்டப்பட்டு டிராயரில் தபால் பெட்டியுடன் பையன் ஒருவன் ஓடி வந்து, அண்ணா, உங்களுக்கு ஃபோன் வந்தது. இந்த நம்பர்ல உடனே கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. கொடு இப்படி என்று வாங்கி பார்த்தவனின் முகம் மலர்ந்தது. முகமலம்பிக் கொண்டு சட்டையை மாட்டினான். நாணயம் தேடி பையில் போட்டுக்கொண்டு பீடி, செருப்பு, ரூமிற்கு பூட்டு. பக்கத்து பப்ளிக் பூத்திற்கு நம்பர் சுற்றி காசு. ஹலோ, நான் செம்பட்ட பேசுறேன். கூப்பிட்டீங்களாமே. எதிர்முனை ஆமாம் என்றது. எப்படி இருக்க? ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லைங்க. வருமானத்துக்கு வழி இல்லை. கை பரபரக்குது. வெளியே சுத்தவும் முடியல. எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ முடியும்? கையில துண்டு இல்லாததால மூட்டைப்பூச்சி ரூம்ல போராட வேண்டி இருக்கு. கவலைப்படாத, உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வேலை தர்றேன். வேலையா? என்ன வேலை? வேற என்ன, கொலைதான். தயாராயிரு. அதை கேட்டதும் அவனது உடலில் புத்துணர்ச்சி. கொலை, ரத்தம். ஆகா, சொல்லுங்க, யாரை கொல்லணும், எப்போ? சொல்றேன். தொழிலதிபர் திரிமூலரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவரையா கொல்லணும்? இல்ல, அவரோட மருமக சுமந்த. சொல்லி முடிக்கும் போது போன் கட்டாகி இருந்தது. பகுதி 2. சகுந்தலாவிற்கு 35 வயது இருக்கலாம். ஒன்றிரண்டாய் படர்ந்திருந்த நரையை டை மறைத்திருந்தது. அவளுக்கு உருண்டு திரண்ட உடல், வகுண்டெடுத்த இடை. அப்பொழுது ஈரமுடியை படரவிட்டு அவள் தன் அறையில் ஃபைலை புரட்டி கொண்டிருந்தாள். டிவியில் வாலிப்பாயும் வளவளப்பாயும் பெண்கள் டைட்ஸுடன் எக்ஸசைஸில். ஃபோன் ஒலிக்கவே வீல் சேரில் ஊர்ந்து போய் சகுந்தலா எடுத்தாள். எஸ், இன்னைக்கு மாலை போர்ட் மீட்டிங் இருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தோமே. எஸ், நான் இல்லாமலையா? எம்டியும் தான் வர்றாரு. பை. ஃபோனை வைத்துவிட்டு எழுந்து ஓடி ஃபைல் குவியல்களில் மூழ்கி போக வினோதா வாசத்துடன் உள்ளே பிரவேசித்து, சித்தி, என்ன இது காலங்காத்தாலேயே டென்ஷன்? வேற என்ன பண்றதான்? போர்டு மீட்டிங். நம்மளோட மதுபான கம்பெனியோட அத்தனை பிரான்ச் மேனேஜர்களும் வர்றாங்க. டேன் ஓவர்ல எங்க தில்லுமுள்ளு நடக்குது, அதை கண்டுபிடிச்சாகணும். அப்பா எங்க? தெரியல, ரூம்ல தான் இருப்பாரு. நம்ம பார்ட்னர் தொண்டைமான் கொஞ்ச நாளா இடறிக்கிட்டு இருக்காரு. அவரை வலிக்கு கொண்டு வந்தாகணும் இல்லையா? பிரிச்சிட வேண்டியதுதான். பிரிப்பீங்களோ இல்ல சேர்ப்பீங்களோ, அது உங்க தலைவலி. நான் கேட்டது அப்பாவை பத்தி. வீட்டுக்கு வந்தா பிசினஸ் கூடாது, அப்பாவை நீங்க கவனிக்கணும். அப்பா அப்பா, எப்ப பாரு அப்பா. வினோதா, உங்க அப்பாவை நான் கவனிக்காமலா விட்டுருப்பேன்? அவரு என் புருஷன் இல்லையா? சகுந்தலா சொல்லிவிட்டு வெளியேற வினோதா அப்படியே சுவரை விரித்தபடி நின்றிருந்தாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தன. மனத்திரையில் சிந்தைகள் பின்னோக்கி ஓட ஆரம்பித்தன. திருமூலர் ஒரு சமயம் உற்சாகத்துடன் ஆபீஸில் இருந்து வந்து, வினோதா, சீக்கிரம் ரெடியாகு என்று விரட்டினார். மாப்பிள்ள உன்னை பார்க்க வராரு. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா. அப்புறம் முதல்ல உங்க கல்யாணம். இந்த வயசுலயா? உங்களுக்கு அப்படி என்ன வயசாயிருச்சு? 45 தானே? இவ்வளோ நாள்களை தனிமையில ஓட்டிட்டேன். இனி எதுக்கு? வேண்டாம். தனிமையை அனுபவிச்சப்போ இனிமையும் கூடாது. உங்களுக்கு ஒரு துணை அவசியம். வினோதா உடனே அப்பாவிற்கு பெண் தேட கிளம்பினாள். அவர்களது சேல்ஸ் மேனேஜர் சகாய் உதவ முன்வந்தார். நீண்ட தேடலுக்கு பின்பு சகுந்தலா சிக்கினாள். அவளது குடும்ப சூழலில் திருமணமே வேண்டாம் என்று தன்னை மெழுகுவர்த்தியாய் உருகி கொண்டிருந்தவளுக்கு திருமூலரின் வயது ஒரு பிரச்சனையாய் தெரியவில்லை. சகுந்தலாவிற்கும் அவருக்கும் 10 வயதுதான் வித்தியாசம். 10 வயது என்பது அத்தனை பெரிய இடைவெளி இல்லையே. சகுந்தலா வந்த பின்பு வினோதாவிற்கு ஆசுவாசமானது. அப்பாவிற்கு தன்னால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு பரிகாரம் செய்துவிட்ட திருப்தி அவளுக்கு. சித்தியும் வீட்டினரின் மேல் பாசம் பொழிந்தாள். அப்பாவின் பிசினஸையும் குறுகிய காலத்தில் கற்றுக்கொண்டு அவளே நேரடியாய் கவனிக்க ஆரம்பித்தாள். அதன் பின்புதான் வினோதா தன் திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டினாள். இந்த சுமந்த் கூட சித்தியின் செலக்ஷன் தான். அப்பாவிற்கும் அவனை ரொம்பவும் பிடித்திருந்தது. அவனது சுறுசுறுப்பும் வனப்பும் அவளுக்கும் இஷ்டமானது. கல்யாணமான உடனே வெளியே சுற்ற கிளம்பிவிட்டால் அவன் பிசினஸில் நாட்டம் கொள்ளாமல் போய்விடக்கூடும் என்று
சில மாதங்கள் பொறுத்திருந்தான். அப்பாவின் வற்புறுத்தலிலும் அவரும் சித்தியும் தனியாக இருக்கட்டுமே என்கிற நினைப்பிலும் இப்பொழுது ஏற்காட்டிற்கு ஹனிமூருக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். பகுதி 3. கார் மலை வளைவுகளில் நழுவிக் கொண்டிருந்தது. வினோதா தேவதை மாறி அருகில் அமர்ந்திருக்க சுமந்த் அலட்சியமாய் ஸ்டேரிங் பிடித்திருந்தான். வாக்மேனில் இயர்போன் காதில் கிளுகிழுத்தது. வினோதா, இப்படி பக்கத்துல வந்து உட்கார என்று அவளது இடையை பற்றினான். ஐயோ, வளைவு வளைவு. நானும் வளைவைத்தான் பிடிச்சிருக்கேன். சி, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க, நான் எங்க ஓடி போயிடவா போறேன் என்று நகர்ந்து கொண்டாள். ஹனிமூன் என்று வந்துவிட்டு இப்படி தள்ளிக்கிட்டே இருந்தா எப்படியா? அதுலயும் மௌனம் வேற. 4 வார்த்தை பேச. எப்படி பேசுறதா? என்ன பேசுறதா? ஏதாச்சும் பாரு, இல்லைனா ஜோக் சொல்லு. அந்த மாதிரி ஜோக்கா? எனக்கு தெரியாதுப்பா. அப்ப நான் சொல்றேன், கேக்குறியா என்று சுமந்த் சொல்ல ஆரம்பித்தான். ரோசி ஒரு கால் கேர்ளா. அவளோட ரேட் ஒரு நாளைக்கு 500 ரூபாய். வெளியூர்ல இருந்து வந்த இளைஞன் அவளுக்கு 5000 கொடுக்கவே அவளுக்கு வியப்பாயிடுச்சு. இவ்வளவும் எனக்கான்னா? ஆமா, நாளையும் கம்பெனி கொடு, இன்னும் 5000 தர்றேன்னா. அவளும் போனா. தொடர்ந்து 3 நாள் 15000 வாங்கினதும் அவளுக்கு சந்தோஷம் பிடிபடல. நீ என்ன பாக்குற? எந்த ஊரு என்றாள். தென்காசி. தென்காசியா? என் தாயும் அங்கதான் இருக்கா. எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவளை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கிறேனாவா? அவள் உடைமாட்டிக்கிட்டு கிளம்பும் போது சொன்னான். நகை வாங்கணும்னு பணம் கேட்டிருந்தியாமே, அவதான் இந்த 15000 கொடுத்து உன்கிட்ட சேர்ப்பிக்க சொன்னான். சுமந்த் சொல்லிவிட்டு சிரித்தான். சிரித்துவிட்டு, அவள் எப்பேற்பட்ட ஏமாளி பாத்தியா என்றான். எல்லோரும் அவளை போகவே எப்போதும் ஏமாளியா இருப்பாங்களா என்ன? நம்ம பங்களா வந்துருச்சு. அதோ அந்த சர்ச்சு தெரியுது பாருங்க, அதான் பின்னாடி. காரை விட்டு இறங்கினதும் வினோதாவிற்கு அலுப்பா இருந்தது. சுமந்த் மிகவும் உற்சாகத்தில் இருந்தான். கைகளை சூடு பண்ணி கொண்டு பள்ளத்தாக்கில் படர்ந்திருந்த பசுமையையும் பனியையும் ரசித்தான். உள்ளே இருந்து வாட்ச்மேன் கம் சமையல்காரன் கம் தோட்டன்காரன் பரமசிவம் வந்து, வாங்கம்மா வாங்க சார், பெட்டி எடுக்கட்டா என்று பற்களை காட்டினான். பெட்டியெல்லாம் இல்ல, ரூம் எல்லாம் தயார் தானே? எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருக்கியா? படு சுத்தம்மா. சுமந்த், நீங்க வரலையா? வினோதா, நீ போ, நான் அப்படியே பங்களாவை ஒரு சுத்திட்டு வர்றேன். வினோதா உள்ளே போன சில நிமிடங்களிலேயே செம்பட்டை அங்கு டாக்ஸியில் வந்து இறங்கினான். எச்சரிக்கையுடன் சற்று தள்ளியே இறங்கி கொண்டு அந்த பங்களாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பங்களாவின் பின்புறம் டிப்டாப்பா இளைஞன் ஒருவன் தென்பட தன் பாக்கெட்டில் இருந்து போட்டோ எடுத்து பார்த்து அவனுடன் ஒப்பிட்டு, சந்தேகமே இல்லை, இவன்தான். இவ்வளோ எளிதா ஆளை பிடிப்போம்னு நினைக்கவே இல்லை. இனி இவனை தொடரணும். பங்களாவை ஒரு அலச வேண்டும். ஏதாவது சாக்கு சொல்லி உள்ள நுழையணும். பாவம் சுமந்த். பகுதி 4. மாலை 7 மணிக்கெல்லாம் அந்த ஹோட்டலில் ஏசி ஹாலில் சலசலப்பு ஏறி இருந்தது. மேடையில் திருமூலர், சகுந்தலாவுடன் அவர்களது பிசினஸ் பார்ட்னர் தொண்டைமானும் அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் கலை இல்லை, கடுகடுப்பு. கடந்த 1 மணி நேரமாய் பார்ட்னர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம். அத்தனையையும் மார்க்கெட்டிங் செக்ஷன் அலுவலர்கள் கண்டு வாய் பொத்தி அமர்ந்திருந்தனர். டேபிள் விரிப்பின் மேல் பலரசங்கள் அப்படியே பருகப்படாமல் இருந்தன. தொண்டைமான் தன் தொண்டையை செருமிக் கொண்டு, முடிவா என்னதான் சொல்றீங்க என்றார். இதுல சொல்ல என்ன இருக்கு? போன வருஷத்தோட டேர்ன் ஒப்பிடும் போது இந்த வருஷம் 20 லட்சம் குறைவு, முதலீடும் அதிகமா இருக்கு என்று சகுந்தலா சொல்ல, தொண்டைமான் அவளை பார்த்த பார்வையில் அலட்சியம் இருந்தது. நீ எல்லாம் நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைஞ்ச காலம், உனக்கு இவ்வளோ பெரிய வாழ்வா? மிஸ்டர் தொண்டைமான், என்ன சொல்றீங்க? நஷ்டத்துக்கு யார் பொறுப்பு? நஷ்டமோ லாபமோ 2 பேரும் தான் ஏற்கணும். அது எப்படி முடியும்? நஷ்டம் உங்க பொறுப்புல உள்ள பிரிவுல தான் காட்டப்பட்டிருக்கு, வித் நோ ரீசன். காரணம் இல்லைன்னு சொல்றதான் நான் கண்டிக்கிறேன் மிஸ்டர் திருமூலர். நம்ம நட்பு இன்னைக்கு நேத்து தோணுனதில்ல. 20 வருஷங்களா ஒருத்தர் நல்லாவே தெரியும். இப்போ யாரோ ஒருத்தர் இத்தனை பேருக்கு மத்தியில கேள்வி கேட்கறத என்னால அனுமதிக்க முடியாது. சகுந்தலா யாரோ ஒருத்தி இல்ல, என்னோட மனைவி. அவருக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? என்ன நீங்க எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். பொண்டாட்டியை விட்டு கேட்கறத ஐ கான்ட் டாலரேட் இட். கேள்வி யார் கேட்டா என்ன சார்? நமக்கு வேண்டது பதில். நஷ்டத்துக்கு காரணமும் அதுக்கு யார் பொறுப்புங்கிறதும் இப்போவே தெரிஞ்சாகணும்னு சொல்றீங்க. அதுதான் முடிவெடுத்துட்டீங்களே. என்னோட தலையை உருட்டுறதுன்னு தீர்மானிச்சதுக்கு அப்புறம் இந்த மீட்டிங்கே தேவையில்லை. டூ வாட் எவர் யூ வாண்ட். மிஸ்டர் தொண்டைமான், இந்த நஷ்டம் திடீர்னு வரல. கடந்த 6 மாசங்களாவே கணக்குல குழப்பம் இருந்தது. அதை சரி பண்ற பொறுப்பை யாரும் எடுத்துக்கிறதா தெரியல. வாட் யூ மீன்? ஐ மீன் தட் நீங்க. சரி, நான் தான் பொறுப்பு. அதுக்கு என்ன செய்யலாங்கிறீங்க? இத்தனை தூரம் ஆனதுக்கு அப்புறம் இனியும் நம்ம பார்ட்னர்ஷிப்பை தொடர்றதுல அர்த்தம் இருக்கிறதா தெரியல. உடனே கணக்கு வழக்குகளை சரிபார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. தொண்டைமான் சொல்லிவிட்டு சட்டென வெளியேற அங்கு இன்னும் கூட அதிகமாய் சூன்யம் குடிகொண்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். மிஸ்டர் சகாய், நீங்க விருந்தினர்களை கவனிங்க, நாங்க புறப்படுறோம்.
சகாய் எனப்பட்ட அந்த இளைஞன், சார் டின்னர் என்று திருமூலரின் பின்னால் ஓடி வந்தான். என்ஜாய் யுவர் செல்ஃப், ஐ எம் நாட் இன் தி மூட். திருமூலரும் சகுந்தலாவும் காரில் ஏறி வீட்டிற்கு புறப்பட்டனர். வீட்டிற்கு வந்தும் கூட திருமூலர் நார்மலுக்கு திரும்பவில்லை. சகுந்தலா அவரை தன் மடியில் கிடத்திக் கொண்டு அவரது தலைமுடியை வருட ஆரம்பித்தாள். இன்னும் கூட நீங்க நஷ்டத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நஷ்டத்தை பொறுக்கலாம், நம்பிக்கை துரோகத்தை எப்படி பொறுக்க முடியும்? 1 வருஷமா 2 வருஷமா 20 வருஷ நட்பு, இதுவரை நஷ்டம் பத்தி நினைச்சு பார்த்ததே இல்லை. யாருடைய துர்போதனையோ தெரியல, அவன் இப்படி என்னை ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் நீ வந்துதான் இதை கண்டுபிடிச்சிருக்கிற. எத்தனை வருஷமா என்னை இப்படி ஏமாத்திட்டு வர்றானோ, யார் கண்டது? ஈஸி ஈஸி டியர், மனசை தேத்திக்கோங்க. எப்படி எப்படி தேத்திக்கிற முடியும்? தேற்றிக்கொள்ள வழி சொல்லட்டுமா என்று குனிதி தனது வயிற்றை அவரது உதடுகளில் நெருக்கி, உங்க பேபிக்கு கிஸ் கொடுங்க, துக்கமெல்லாம் பறந்து போயிடும் இன்னும் 7 மாசத்துல. அவர் சட்டென எழுந்து அமர்ந்து, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான். எத? குழந்தைய? ஏன் இந்த வயசுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கிறத நினைச்சா சங்கடமா இருக்கு. வினோதாவை ஏறிட கூட கூச்சம் தோணுது. இதுல கூச்சப்பட என்ன இருக்கு டியர்? நீங்க ஒன்னும் தப்பு தண்டாவுக்கு போகலையே, முறைப்படி கல்யாணம் பண்ணித்தானே. இருந்தாலும் கூட கஷ்டம் என்று எழுந்து பாத்ரூமுக்குள் நுழைந்தார். ஒரு கஷ்டமும் இல்லை. அப்பொழுது போன் அலறியது. அவள் எடுத்து, ஹலோ, எனது? அப்படியா? மை காட், அப்பா பாத்ரூம்ல, நான் அப்பாட சொல்றேன் என்று போனை வைத்தாள். என்ன சகுந்தலா? சுமந்த் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கால் எலும்பு பிசங்கி போச்சான். வினோதா போன் பண்ணுனா, இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப உங்கள்கிட்ட பேசுறேன்னா. அதை கேட்டதும் அவரது முகம் இருண்டு போனது. மாப்பிள்ளை இப்ப எங்க இருக்காராம்? ஆஸ்பத்திரிலையா? அந்த விவரம்லாம் தெரியல. நம்ம பங்களாவுக்கு போனா தெரிஞ்சுட்டு போகுது. 15 நிமிடத்தில் அவர்கள் ரெடியாகி கீழே வந்து காரில் ஏற போன போது சேல்ஸ் மேனேஜர் சகாய் ஃபைல்களுடன் காரில் வந்து இறங்கினான். திருமூலர் அவனை பார்த்ததும் பார்க்காதது போல ஏறி அமர, சார் ஃபைல். சகுந்தலா சகாயிடம், சார் டென்ஷனா இருக்காரு, 2 நாள் கழிச்சு வாங்கல என்று சொல்லிவிட்டு அவளும் காரில் ஏறிக்கொண்டாள். அவனுக்கு என்னவானது? விபத்தா? வினோத காரை வேகமா கிளப்பி கொண்டு போகிறாளே, எங்க? ஆஸ்பத்திரிக்கா? பகுதி 5. சினிமா தியேட்டர்களுக்கும் மாம்பழத்திற்கும் பெயர் போன சேலம் அப்பொழுது ரோடுகளில் மஞ்சள் காய்ந்து கொண்டிருந்தது. இரவு 10 மணியாகியும் பிசினஸ் ஓயவில்லை. ஏஆர்கே காம்ப்ளெக்ஸ், கைலாஸ், பிரகாஷ், கீதாலயா, ஓரியன், சங்கீத் தியேட்டர்களின் முன்னால் ரசிக கண்களின் தவத்தில். அவர்கள் தவம் பண்ணட்டும், நாம 2வது அக்ரஹாரத்திற்கு போவோம். அங்குதான் கமலா ஆஸ்பத்திரி உள்ளது, மிகப்பெரிய ஆஸ்பத்திரி. 2வது அக்ரஹாரம் ஆஸ்பத்திரிகளின் பேட்டை. அங்கு நர்சிங் ஹோம்களுக்கு பஞ்சம் இல்லை. விசாலமான கமலாவில் காரை நிறுத்திவிட்டு திருமூலர் சின்ன பிள்ளை மாதிரி ரிசப்ஷனுக்கு ஓடினார். அங்கே விசாரித்து, லிஃப்ட், 3ஆம் மாடி, ரூம் 307. அது ஏசி அறை. கதவை திறந்ததுமே எதிரே படுக்கையில் பேண்டேஜுடன் சுமந்த் தென்பட்டான். அவன் கண்மூடி படுத்திருந்தான். மாப்பிள்ள என்று திருமூலர் அருகில் ஓட சட்டென கண்விழித்து எழ முயன்றவனை, பரவாயில்ல, படுத்துக்கோங்க, எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல என்று தனது காதிலிருந்து இயர்போனை விளக்கினான். டாக்டர் என்ன சொல்றாரு? சகுந்தலா கேட்டாள். எலும்பு ஃப்ராக்சர் ஆயிருக்குமோன்னு முதல்ல சந்தேகப்பட்டாரு. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஃப்ராக்சர் இல்லைங்கிறாரு. அடிப்பட்ட வீக்கம், வலி. வினோதா எங்க? அப்பொழுது பாத்ரூமில் இருந்து வெளிப்பட்ட வினோதாவிற்கு அப்பாவை கண்டதும் கண் கலங்கி போனது. அதுவரை அவள் கலங்கவில்லை. கணவனை தனியாகவே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி டாக்டர்களை சந்தித்து ஆறுதலுக்கு ஆள் வந்ததும் மனது இலகுகிறது, கலங்குகிறது. வினோதா, எப்படிமா இது? அந்த ராஸ்கல் சுத்தம் பண்ணாம என்ன பண்ணானா? அவன் மேல தப்பில்லப்பா. பாத்ரூமை கிளீன் பண்றதுக்காக சோப்பு தெளிச்சிட்டு போயிருக்கான். அது தெரியாம இவர் போய், அடி ஒன்றும் பலம் இல்லை, நாளைக்கே வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டாங்க. என்ன அவசரம்? இருந்து 2 நாள் பார்த்துக்கிட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணலாமே. வேணாமாமா, ஐ எம் ஓகே. ஆஸ்பத்திரியில கிடந்தா மனசு பலவீனம் ஆயிடுது. ஹனிமூன் வந்திருக்கவே கூடாது. அங்க உங்களோட பிஸ்னஸும் பாதிச்சிருக்கும். அதை பத்தியெல்லாம் சிந்திச்சு கவலைப்பட வேண்டாம். என்ன பெரிய பிஸ்னஸ்? முதல்ல நீங்க தான், அப்புறம்தான் அதெல்லாம். சகுந்தலா எப்படி வா என்று திருமூலர் அவளை தனியாய் அழைத்து போய் பேசினார். திரும்ப இவங்க கிட்ட வந்து, வினோதா, மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியாகிற வரை சித்தியும் இங்கேயே இருக்கட்டும். எதுக்கு மாமா அவங்களுக்கு சிரமம்? இதுல சிரமம் என்ன இருக்கு? அவளும் கர்ப்பம். இந்த நேரத்துல அங்க இருந்தா இவளுக்கும் டென்ஷன். ரெஸ்ட் இருக்காது. இங்க ஓய்வா இருக்கட்டுமே. அப்போ உங்களுக்கு துணைக்கு? எனக்கு எதுக்குமா துணை? வேலைக்கு ஆட்களா இல்ல? நான் வேணும்னா வரட்டுமாப்பா? வேணாம் மாப்பிள்ள, நான் வரட்டுமா? அவசரம் இல்லை. பிசினஸ்காரங்களுக்கு இது மாதிரி உடம்புக்கு ஏதாவது வந்தா தான் ஓய்வு கிடைக்கும். ஓய்வுக்காக தான் உங்களுக்கு இந்த விபத்துன்னு நினைச்சுக்கோங்க. எல்லாரும் ஏற்காட்டு பங்களாவில் ரெஸ்ட்ல இருங்க. அடுத்த வாரம் நான் வர்றேன். நீங்களும் வாங்களேன்ப்பா. உங்களுக்கு மட்டும் ஓய்வு வேண்டாமா? இல்ல, போய் சில காரியங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப அவசரம். நான் நடுநடுவில் ஃபோன் பண்றேன். நீங்க பண்ணாதான் உண்டு. ஏமா?
இங்கதான் எஸ்டிடி இல்லையே, கால் புக் பண்ணி காத்திருக்க முடியுமா? வெளியே இருந்து தான் பண்ணணும். அப்போ ஜீரோ கனெக்ஷன் கொடுக்க சொன்னா போச்சு. வேண்டாம்ப்பா, ஒரு வாரமோ 10 நாளோ தானே, பரவாயில்ல. மறுநாளே சுமந்த் டிஸ்சார்ஜ் ஆகி ஏற்காடு பங்களாவிற்கு மாற்றப்பட்டான். சகுந்தலாவிற்கும் அவர்களுக்கும் தனித்தனி அறை. மூவருக்குமே அங்கிருக்க போர் அடித்தது. எத்தனை நாளைக்கு தான் சும்மா அடைஞ்சு கிடக்க முடியும்? ஓடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு ஓய்வு கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. சும்மா வெட்டியா பொழுத போக்குகிறோமே என்ற உறுத்தல். வினோதா, முதலில் ஹனிமூனுக்கு வந்தீங்க, அது இப்படியா முடியணும்? மாப்பிள்ளை தான் தேறிட்டாரே, இன்னும் நான் எதுக்கா? ஊருக்கு கிளம்பட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அப்புறம் அப்பா திட்டுவாரு. நான் இங்க இருந்து என்ன செய்யறேனா? ரெஸ்ட் எடுங்க, தங்கச்சி பாப்பாவுக்கு ரெஸ்ட் என்று கண்ணடிக்க சகுந்தலாவிற்கு நாணமா இருந்தது. வினோதா, உண்மையை சொல்லு, இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா தேவைதானா? தேவை தேவை. ஊர் சிரிக்காது? சிரிச்சா சிரிச்சிட்டு போகட்டும். எனக்கு அப்பாவோட சந்தோஷம்தான் முக்கியம். ஏன் காரணமா பறிபோன அவரோட சந்தோஷத்தை திரும்ப மீட்டு தரணும். அவருக்கும் குழந்தை வேண்டுமான்னு தான் இருக்கு. பேசாம கலைச்சிடலாம்னான்னு கூட தோணுது. வேணாம் வேணாம், அப்படி எதுவும் செஞ்சு வச்சிடாதீங்க. எனக்கும் குட்டி பாப்பா வேணும். ஏன் நீயே பெத்துக்கிற கூடாதா என்ற போது பரமசிவம் செருமிக் கொண்டு உள்ளே வந்து, கேஸ் தீந்து போச்சுமா என்றான். வேற இல்லையா? அதுவும் காலி. மாத்தாம என்ன செய்றீங்களா? நான் ஒண்டிக்கட்ட தானேன்னு விட்டுட்டேன். ஃபோன் பண்ணுனா 2 3 நாள் கழிச்சு தான் தருவாங்க. நேர்ல போனோம்னா 10 20 அதிகமா கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். சொல்லிவிட்டு அவன் சைக்கிளை எடுக்க, பரமசிவம் நில்லு, நானும் வரேன். கார்ல போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே நானும் அப்பாவோட பேசிடலாம். சித்தி, அவரை பார்த்துக்கோங்க. உடனே போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வாமா. அவர் தான் தூங்கிக்கிட்டு இருக்காரே. பரமசிவம், சமையல் கட்டில் ஏதும் வேலை இருக்கா என்ன? இல்லம்மா, எல்லாம் ஓவர். நாங்க வர்றதுக்குள்ள நீங்க குளிச்சு ரெடியா இருங்க. வந்த உடனே சாப்பிட வேண்டியதுதான். வினோதாவும் பரமசிவமும் கிளம்பி போன 3வது நிமிடம் செம்பட்டை அந்த மரத்திலிருந்து குதித்தான். உடையில் ஒட்டி இருந்த புழுதியை தட்டிவிட்டு கொண்டு அக்கம் பக்கம் பார்த்தான். எங்கும் பனிப்படலம், மரங்களில் சூரிய ஊசிகள், ஜில்லென சுகந்தம். சுற்றுப்புறம் அமைதியா இருந்தது. செடி கொடிகள் தென்றலில் சிலித்திருந்தன. மெல்ல பங்களாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இனியும் தாமதிக்கலாகாது. தாமதிக்கும் தோறும் ரிஸ்க், டென்ஷன். வந்தோமா, காரியத்தை முடிச்சோமா என்று இருக்கணும். அப்போதான் கொலையில ஒரு திரில் இருக்கும், சுவாரஸ்யம் கிடைக்கும். சுமந்த் வெளியே நடமாட முடியாத சூழ்நிலையில வேற வழியே இல்ல, வீட்டுக்குள்ள வச்சுதான் அவனை தீர்க்க வேண்டும். வினோதாவும் பரமசிவமும் போயிட்டு நடையில சித்தி மட்டும்தான் இருப்பா. அவளும் கூட வேற அறையில. இதுதான் தருணம். செம்பட்டை தன் இடுப்பை தடவி கொண்டான். அங்கே கத்தி பத்திரமாய் சுருகப்பட்டிருந்தது. பாக்கெட்டிற்குள் நைலான் கயிறு. எதை வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம். ஒவ்வொன்றிற்கும் அது அதற்குண்டான சில சௌகரியங்கள் உண்டு. கத்தியை தள்ளி இருந்தே உபயோகிக்கலாம். தப்பி ஓட எளிது. ஆனால் ரத்தம் கொப்பளிக்கும். ஆள் அலறுவான். அரவம் கேட்டு யாரும் வந்துவிடக்கூடும். இலக்கு சரியில்லாவிட்டால் ஆசாமி பிழைத்துக் கொள்ளவும் வாய்ப்புண்டு. நைலான் கயிறு பாதுகாப்பு. ஆனால் அருகில் நெருங்கியாக வேண்டும். கழுத்தில் முறுக்கி ஒரே இருக்கு. சத்தமின்றி யுத்தமின்றி வெற்றி பெறலாம். பங்களாவின் கேட்டை விலக்கிக் கொண்டு தோட்டத்தில் பிரவேசித்தான். வாசல் கதவும் ஜன்னல்களும் திறந்திருந்தன. யார் வந்துவிடப் போகிறார்கள் என்கிற அலட்சியம். சுவற்றோரம் பதுங்கி பதுங்கி நடந்து ஜன்னல் வழி எட்டி பார்க்க ஹால் தெரிந்தது. டிவி அறைக்குள் சுமந்த். அவன் இயர்போன் சகிதம் படுத்திருந்தான். ரொம்ப நல்லதா போச்சு. சித்தி என்ன பண்ணுகிறாள் என யோசித்த போது அவளே கையில் டவல் சேலையுடன் வேறு அறையிலிருந்து வெளியே வருவது தெரிந்தது. சகுந்தலா முடியை ஒருமைப்படுத்தி தூக்கி கொண்டே போட்டிருந்தாள். முகத்தில் மஞ்சளோ இல்லை பாசிமாவோ தெரியவில்லை. சுமந்தின் அறையில் எட்டி பார்த்துவிட்டு டிவியை நிறுத்தினாள். வாசல் கதவை சும்மானாலும் சாத்திவிட்டு பாத்ரூம். உடன் செம்பட்டை உஷாரானான். இதுதான் தருணம், ஓடு. வினோதா வர்றதுக்குள்ள. ஓசைப்படாமல் கதவை திறந்து உள்ளே பிரவேசித்தான். லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு அக்கம் பக்கம் ஒரு பார்வை. சுவர் கடிகாரத்தில் குருவி தன் கண்களை சிமிட்டிக் கொண்டிருந்தது. ஹாலில் மெல்ல முன்னேறினான். சமையல் கட்டிலிருந்து மீன் வறுவலின் மனம். எச்சில் ஊறியது. தீப்பாயில் பேப்பர்கள் காற்றில் படபடத்தன. ஓசைப்படாமல் பாத்ரூமை அணுகி அதை வெளிப்பக்கம் தாளிட்டான். எச்சரிக்கை நடவடிக்கை. உள்ளே சகுந்தலா பாடுவது கேட்டது. நீரின் சலசலப்பு. கயிற்றை கையில் சுற்றி கொண்டு அடிமேல் அடி வைத்து காதுகளை கூர்மையாக்கி கொண்டு சுமந்து படுத்திருந்த அறைக்குள் பிரவேசித்தான். அவன் நிம்மதியான நித்திரையில். 1 2 3. செம்பட்டை படுக்கையை நெருங்கியிருந்தான். கயிற்றை 2 கைகளிலும் பிடித்து சுமந்தின் கழுத்து இருக் இருக் இருக். அவனுக்கு எதிர்க்கவோ சுதாரிக்கவோ கொஞ்சமும் அவகாசம் தராமல் இறுக்கி 3 நிமிடத்தில் அவனது விழிகள் பிதுங்கின. நாக்கு தொங்கிற்று. கயிற்றை உருவி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவனது நாசியிடம் கை வைத்து பார்த்தான். சுபம், சுபமான முற்றம். நெற்றியில் படர்ந்திருந்த வியர்வையை துடைத்து கொண்டு திரும்பின போது
கட்டிலுக்கடியில் வாக்மேன் காலில் இடறி சர்ரென தரையில் பாய்ந்து சுவரில் மோதி ஓசை எழுப்பினது. பாத்து பாத்து, அந்த சத்தம் பாத்ரூமிற்குள் இருக்கும் கேட்டிருக்கணும். அப்பொழுது நீரின் சலசலப்பு இல்லை. சகுந்தலா குளித்து முடித்திருக்க வேண்டும். வினோதா, அதுக்குள்ள வந்துட்டியா என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்து பதிலில்லாமல் போகவே, பரமசிவம் பரமசிவம் அதற்கும் குரல் கேட்காததால், சுமந்த் நீங்க தானா, எழுந்துட்டீங்களா என்று கேட்டு நிசப்தத்தை உணர்ந்து அவளுக்கு வியர்த்தது. அப்புறம் யாரு? என்னவோ சத்தம் கேட்டுச்சு, ஒருவேளை பூனை நாயின்னு. அவள் அவசர அவசரமாய் உடையை சுற்றி கொள்ள ஆரம்பித்தாள். செம்பட்டை அதற்கு மேலும் தாமதிக்கவில்லை. பாய்ந்து வெளியேறவும் பங்களாவிற்கு நேர் எதிர் வினோதா அப்பொழுது காரை கொண்டு வந்து நிறுத்தவும் சரியாக இருந்தது. உடன் தன்னை சுதாகரித்துக் கொண்டு மெல்ல நடக்க ஆரம்பித்தான். பரமசிவம் அவனை கவனிக்கவில்லை. கார் நின்றதும் இறங்கி டிக்கி பக்கம் ஓடினான். வினோதா, பரமு சீக்கிரம் எடுத்து வா, எடுத்து வை, பசிக்குது என்று சொல்லிவிட்டு சாவியை சுழற்றி கொண்டு எதிரே போகும் செம்பட்டையை அலட்சியமாக பார்த்தபடி உள்ளே நுழைந்தாள். சித்தி சித்தி, நீங்க ரெடியா என்று சகுந்தலாவின் அறைக்குள் எட்டி பார்த்து காணாமல் திரும்பின போது பாத்ரூம் கதவு படபடவென தட்டப்பட்டது. வினோதா வினோதா, என்ன சித்தி, டவல் எடுத்துட்டு போகலையா? கதவை தர, வெளியே யார் தாள் போட்டிருக்காங்க? வெளியே வா. அப்பொழுதுதான் அவளும் அதை கவனித்தாள். யார் போட்டிருப்பாங்க என்று கேட்டபடி திறந்து, சித்தி நாங்க இல்லாதப்போ இங்க யாரும் வந்தாங்களா? தெரியல, நீங்க போனதுமே நான் குளிக்க வந்துட்டேனே. கொஞ்சம் முன்னாடி என்னவோ சத்தம் கேட்டு நான் கூட நீதான் திரும்பிட்டியோன்னு நினைச்சேன். நான் இப்போதான் வர்றேன். அப்போ யார் தாள் போட்டிருப்பாங்க? ஏன் போடணும்? மாப்பிள்ளை எழுந்துட்டாரான்னு பாரு. சொல்லிவிட்டு சகுந்தலா சேலையை தோளில் போட்டபடி அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டு கொசவம் முடிந்த போது வினோதா சித்தி என அலறுவது கேட்டது. பகுதி 6. 3 மணி நேரத்தில் அங்கே போலீஸ் குவிந்திருந்தது. காம்பவுண்டிற்கு வெளியே பீதியுடனும் ஆர்வத்தோடும் கூட்டம் காத்திருந்தது. அறைக்குள் வினோதா பேயறிந்த மாதிரி கிடந்தாள். சகுந்தலாவின் முகம் அழுது அழுது வீங்கி இருந்தது. சற்று முன்புதான் வந்து சேர்ந்திருந்த திருமூலர் வினோதாவை கட்டிக்கொண்டு, மகளே, உன் எதிர்காலம் இப்படி பாழா போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று கதறினார். கடவுளே, யார் செய்யற சதி இது? ஏன், எதுக்காக? எனக்கு 1000 எதிரிகள் இருக்கலாம். அவங்க என்ன இல்லவா பழி வாங்கணும்? ஒரு பாவம் அறியாத என்னோட மகளையும் மருமகனையும் ஏன்? அப்பொழுது இன்ஸ்பெக்டர் ஒருவர் குகன் என்கிற முத்திரையுடன் சுமந்தின் அறையிலிருந்து வெளிப்பட்டு, வாட் இஸ் திஸ், கீப் குவைட் என்று கத்தினார். எப்படி சார், எப்படி முடியும்? என் மகளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்லுவேன்? இன்ஸ்பெக்டர், யார் இதை செஞ்சிருப்பாங்க? விசாரிக்கணும், உடனே விசாரிங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. அந்த துரோகியை நான்... மிஸ்டர் திருமூலர், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு உங்களோட பேசுறேன். 3ஆம் நாள் வினோதா கொஞ்சம் தெளிந்திருந்தாள். தெளிவு அழுவதில் இருந்து மட்டும்தான், மற்ற விஷயங்களில் இல்லை. இன்னமும் வெறிக்கத்தான் அமர்ந்திருந்தாள். குகன் அவளை வற்புறுத்தி, வினோதா, இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு அமர்ந்திருப்பீங்களா? கொலையாளியை பிடிக்க வேணாமா? வேணும். அப்போ பேசுங்க, வாயை திறந்து பதிலளிங்க. நீங்க 2 பேரும் ஹனிமூன் வந்ததுக்கு அப்புறம் சந்தேகப்படும்படி உங்களை யாரும் தொடர்ந்தார்களா? தெரியுமா? தெரியாது சார். அன்னைக்கு நீங்க கார்ல இருந்து இறங்கும் போது யாரோ ஒருத்தர் எதிர்பட்டதா சொன்னீங்களே, அவனை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? ஞாபகம் இல்ல. அவனோட உருவம் எப்படி? ஆள் கட்ட, செம்பட்ட முடி, தெற்றுப்பல், லுங்கி கட்டி இருந்தான்னு ஞாபகம். அவன் பங்களாக்குள்ள இருந்து அப்போதான் வந்தானா? அப்படிதான் இருக்கணும். பங்களாக்குள்ள இருந்து வர்றவனை எப்படி சும்மா விட்டீங்க? என்ன விஷயம்னு கேட்க தோணலையா? இல்ல. அதுதான் ஏன்? எனக்கு அப்போ நல்ல பசி. தவிர அவன் பரமசிவத்தை தேடி வந்த உள்ளூர்காரனோ இல்ல பக்கத்து பங்களாவோட வேலைக்காரனாவோ இருக்கும்னு நினைச்சேன். பரமசிவம், ஐயோ சார் என்று அலறினான். எனக்கு அந்த மாதிரி செம்பட்ட முடியோட எவனையுமே தெரியாது. என்னை நம்புங்க சார் என்று குகனின் காலில் விழுந்தான். ஏய், மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. கொலகாரன் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கணும். இந்த வீட்டுல நிச்சயம் யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாம அவனால செயல்பட்டிருக்கவே முடியாது. 15 நிமிட இடைவெளியில் கச்சிதமாய் காரியத்தை முடிச்சுட்டு வெளியில போயிருக்கான். உனக்கு தெரியாம வேற யார் இங்க உள்ள நுழைய முடியும்? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். அன்னைக்கு வினோதாமாவோட நானும் தான் போயிருந்தேன். ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போயிருப்பேன். நானும் வினோதாவும் கேஸ் எடுக்க வெளியே போறோம். சகுந்தலா குளிக்க போவா. சுமந்த் தூங்குறாரு. நீ காரியத்தை முடியுன்னு. ஐயோ என்று அவன் மறுபடியும் அலறினான். இது கடவுளுக்கே அடுக்காது. என்னை நம்பி முதலாளி இவ்வளோ பெரிய பங்களாவையே விட்டுட்டு போயிருக்காரு. இதுவரை இங்கிருந்து ஒரு துரும்பு போயிருக்குமா? இல்ல யாரையாவது உள்ள அனுமதிச்சிருப்பேனா? அன்னைக்கு கேஸ் எடுக்க நான் சைக்கிள்ல தான் பறக்கிட்டேன். எஜமானி தானாதான் கார் எடுக்க முன் வந்தாங்க. சந்தேகம் இருந்தா அவங்களே கேட்டு பாருங்க. இவன் சொல்றது உண்மையா என்று அவர் வினோதாவை பார்க்க, அவள், ஆமா சார், நானாதான் கார் எடுத்தேன். எனக்கும் அப்பாவோட போன்ல பேசணும்னு இருந்துச்சு. அப்படியே கேஸ் வாங்கிக்கிட்டு அவரோட போன் பண்ணிட்டு வந்துடலாம்னு தான். உங்க திருமணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? 3 மாசம். இந்த 3 மாசங்கள்ல சுமந்த பத்தி ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அவருக்கு கெட்ட பழக்கங்கள்னு எதுவும் இல்லை சார். கெட்ட சிநேகம் அப்படி யாரும் இருந்ததா தெரியல. அவருக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை. திருமணமான உடனேயே பிஸ்னஸ்ல மூழ்கி போயிட்டாரு. அவரோட சிந்தனைகள் எல்லாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு அதுலேயே தான் இருந்துச்சு. அதுவே தான் அவருக்கு எதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எஸ், ஏற்கனவே உங்க அப்பா பிஸ்னஸ்ல கொடிகட்டி பறக்கிறாரு. நீங்களும் அவருக்கு உறுதுணையா இருந்திருக்கீங்க. அடுத்து சகுந்தலா மேடம் வந்தாங்க. அவரும் பிசினஸ்ல அலாதி ஆர்வம் காட்டினாரு. சுமந்தும் உங்களோட சேர்ந்துக்கிறவே எதிரிகளுக்கு பயமா இருக்கணும். குடும்பமே தீவிரமா பிசினஸ் பாக்குறதால அதை தகர்க்கணுங்கிறதுக்காக இப்படி பிளான் பண்ணியிருக்கலாம். திருமூலர் இடைப்பட்டு இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவன் ஏன் என் மருமகனை குறி வைக்கணும்? அவர் என்ன பாவம் பண்ணாரு? வாழ வேண்டிய வயசு. ஒருத்தரோட பிசினஸை தகர்க்கணும்னா அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும்போது கொலை, அதுவும் என் மருமகனை ஏன் இன்ஸ்பெக்டர் ஆராயணும்? சீக்கிரம் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பகுதி 7. 2 வாரங்கள் கடந்து போனது. சுமந்தின் கொலை வழக்கு நமுத்து கொண்டிருந்தது. எந்தவித தடயமும் எந்தவித நோக்கமும் புலப்படாமல் குகன் பதுங்கி இருந்தார். நல்ல சந்தர்ப்பத்திற்காக காதத்திருந்தார் என்று சொல்லலாம். வினோதா அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள். சதா துள்ளி ஓடுபவளின் சோகம் திருமூலரையும் பாதித்திருந்தது. அவரும் அப்செட். ஏற்கனவே பார்ட்னர் தொண்டைமான் பீத்து கொண்டு போய் தனியாய் பிசினஸ் ஆரம்பித்தார். அதனால் இவருக்கு சரிவு ஏற்பட்டு கொண்டிருந்ததையே அவரால் சகிக்க முடியவில்லை. அத்துடன் வினோதாவின் துக்கம் வேறு சேர்ந்து கொண்டு அழுத்தியது. பிசினஸில் உயர்வும் தாழ்வும் சகஜம். போட்டி கம்பெனிகள் வருவதும் வளர்வதும் பிறகு தளர்வதும் ஒன்றும் புதிய விஷயமில்லை. அதை எப்படியும் சமாளித்து விடலாம். வினோதாவிற்கு எப்படி சமாதானம் சொல்ல போகிறேன்? சுமந்தை அவள் எவ்வளவு நேசித்தாள். முதலாக ஹனிமூன் போன இடத்திலேயே, கடவுளே, இதுக்காகவா அவங்கள நான் கட்டாயப்படுத்தி அனுப்புனேன்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பின்னணியில யார் இருக்கிறாங்க? திருமூலரின் பிரஷர் ஏறி கொண்டிருந்தது. விசாலமான பங்களாவில் சூனியம் குடிகொண்டிருக்க சகுந்தலா மட்டும்தான் அங்கு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள். திருமூலரையும் வினோதாவையும் அவள் சொல்ல மெல்ல மெல்ல தேற்றி இயல்புக்கு கொண்டு வர முயற்சித்து கொண்டிருந்தாள். கணவனை உரிமையுடன் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே இருப்பதாக உத்தேசம் என்று கடிந்து கொண்டாள். என்னை என்னடி பண்ண சொல்ற? முதல்ல தாடியை வலியுங்க, சோகம் எல்லாம் விலகும், ஒரு உற்சாகம் கிடைக்கும். உற்சாகம் எனக்கு கிடைக்கலாம், நம்ம மகளுக்கு அவளுக்கும் நம்ம தான் கொடுக்கணும். எப்படியா? எல்லாத்துக்கும் வழி இருக்கு. நமக்கு என்ன வசதி இல்லையா? இல்ல வினோதாவுக்கு தான் வயசாயிடுச்சா? பேசாம இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். மாப்பிள்ளை கிடைக்கணுமே. ஊர்ல மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? பேப்பர்ல கொடுத்தா கியூன்னு இருக்கும் பாருங்க. அதுக்கும் அவளும் சம்மதிக்கணுமே. சம்மதிக்காம எங்க போயிட போறா? போய் பேசுங்க. அதை விட்டுட்டு இப்படியே சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு அமர்ந்திருந்தா என்ன அர்த்தமா? இவ்வளோ நாள் பாடுபட்டு சம்பாரிச்ச பணம் பெயர் எல்லாத்தையும் அடியோட இழந்துடணுங்கிறதுக்கு இழந்துடணுமா என்ன? ஏண்டி, நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணினேன்? எதுக்காக என்னை இப்படி ஆட்டி வைக்கிறாங்க? அதையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அலட்டிக்கிறாம மனசு சமாதானப்படுத்துங்க. ஏற்கனவே பிபிஏ எகிரி இருக்குன்னு டென்ஷன் கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பகலை தேத்துறதுக்கு வழியே பாருங்க. பிசினஸ் ஏன் பொறுப்பு. போட்டிக்கு இன்னும் எத்தனை கம்பெனி வேணாலும் வரட்டுமே, நான் பாத்துக்கிறேன். திருமூலர் வினோதாவின் தலையை வருடி எழுந்து, வாமா சாப்பிடலாம் என்றார். அவள் கசங்கின மலராய் கட்டிலில் கிடந்தாள். கண்களில் ஒளி இல்லை. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? நான் அதுக்கப்புறம். நீங்க சாப்பிடுங்க போய். இல்ல, நீ இன்னும் என்னோட சாப்பிட்டாகணும். எழுந்துரு. எழுந்து குளிச்சு பல வா. நாமெல்லாம் ஒன்னா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது. பா ப்ளீஸ், என்னை வற்புறுத்தாதீங்க. வினோதா என் முகத்தை பார்த்து, என் கண்களை பாரு. என் வயசுக்கும் வசதிக்கும் இந்த துக்கம் தேவன்தானா? அப்பா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் இல்லையா? அது இன்னமும் நீ அதிகமாக்கணுமா? சொல்லு. வினோதா சட்டென்று எழுந்தாள். பாத்ரூம். அரை மணி நேரத்தில் குளித்து புது மெருகோடு வெளிப்பட்டாள். இப்போதான் நீ என் மக, என் பழைய வினோதா. திருமூலர் கம்பெனியின் சேல்ஸ் மேனேஜரான சகாயம் ஒரு வசீகர இளைஞன். பேச்சிலும் செயலிலும் கூட அந்த வசீகரம் உண்டு. சுறுசுறுப்பானவன். அதனாலேயே அவனை சேல்ஸ் செக்ஷனில் திருமூலர் வைத்திருந்தார். எத்தனை திறமை இருந்தாலும் வீக்னஸ் இல்லாத மனிதர்களே இல்லையே. அவனது வீக்னஸ் பெண்கள். அழகான பெண்கள், இளம் பெண்கள். வெளியூர் போகும் போதெல்லாம் அவன் சளைப்பதில்லை. ஊருக்கு ஊர் அவனுக்கு ஏஜென்ட்டுகள் உண்டு. ஒரு போன் அடித்தால் போதும், கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள். இதனாலேயே அவன் தன் திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டிருந்தான். இப்பொழுது அவன் எர்ணாகுளத்தில் இருந்தான். ஹைகோர்ட்டிலிருந்து கூப்பிடு தூரத்திலிருந்து ஃபோல்கட்டி பேஷனில் காட்டேஜில் ரூம் போட்டிருந்தான். அவன் காலையில் அங்கு வந்திருந்தான். வந்தது முதலே ஓய்வில்லை. கேரள ரீஜனில் சேல்ஸ் திடீரென தொண்டைமான் பக்கம் சாய்கிற மாதிரி இருக்க அதை நிவர்த்தி செய்ய வேண்டி அவன் அனுப்பப்பட்டிருந்தான்.
இரவு 9 மணி வரை டீலர்களுடன் சந்திப்பு. கொஞ்சம் முன்புதான் ரூம் திரும்பியிருந்தான். வெளியே மழை உமிழ்ந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் கடலின் மிதப்பு. அது ஒரு தீவு. வனப்பும் வளமும் நிறைந்த சொப்பன பிரதேசம். அது அவனுக்கு புதிதில்லை. எப்பொழுது எர்ணாகுளம் வந்தாலும் அங்குதான் தங்குவான். மழையின் காரணமாக உடல் குளிர்ந்திருந்தது. குளிருக்கு உடல் போர்வை தேடிற்று. பெண் போர்வை. ஒரு போன் போதுமே, போதுமாயிருந்தது. அரை மணி நேரத்தில் டோர் டெலிவரியாய் அவள் இறக்குமதியானாள். அவளது உடல் முழுக்க மலையாள வளம் முடியும் அடர்த்தி சதையும். அவளது வாலிபத்தை மதுவின் ஸ்பரிசத்தோடு அனுபவிக்க கிளம்பின போது போன் தொல்லை பண்ணியது. வெறுப்புடன் எடுத்து எஸ் என்றான். அழைத்தது அவனது தாய். மெட்ராஸ் கால். என்னவா விஷயம் என்றான் கடுப்புடன். உங்க முதலாளி கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டிருந்தாரு. என்னவா? நாளைக்கு அங்க கலூர் ஸ்டாக் பில்டிங்ல உன்னை 9 மணிக்கெல்லாம் தயாரா போயிருக்க சொன்னாரு. கேரள மினிஸ்டர் யாரோ அங்க வர்றேன்னு இருக்காராம். எந்த மினிஸ்டர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர்கிட்டயே பேசிக்கோவேன் என்று வைத்து விட்டாள். சகாய்க்கு குழப்பமா இருந்தது. எந்த மினிஸ்டர்? எதுக்காக அவர் கடனுக்கு வரணும்? அவரோட முதலாளிக்கு என்ன டீல்? நான் இங்கதான் தங்குவேங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தும் கூட எதுக்காக என்னோட தாய்க்கு போன்ல கூப்பிட்டு சொல்றாரு? ஒருவேளை இந்த நம்பர் கிடைக்கலையோ? எதுவானா என்ன? நாளைய காரியம் பத்தி நாளைக்கு யோசிப்போம். இன்னைக்கு அதை விட முக்கிய காரியம் இருக்கு. அவன் போன் பண்ணின இடைவெளியில் அவள் டாய்லெட் போய் குளிக்கிற மாதிரி தெரிந்தது. நீரின் சலசலப்பு. மது உடைத்தான். கிளாஸில் பகிர்ந்தான். அவள் வெளியே வரும் வரை பொறுமை இல்லை. எழுந்தான். ஒரு புது அனுபவமாய் இருக்கட்டுமே, அவளுடன் சேர்ந்து குளிப்போம். கதவை தட்ட சிரிப்புடன் திறப்பு வழிவிட்டது. ஓடிப்போய் அவளை கவ்விக்கொண்டு பாத் டப்பில் அமர்ந்தான். ஏறக்குறைய அதே நேரம் செம்பட்டை எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன் அருகே இருந்த டெலிபோன் பூத்தில் மெட்ராஸை முயன்று கொண்டிருந்தான். வெளியே சிவப்பு சிவப்பாய் பஸ்கள் ஓடின. மழைக்காக குடைப்பூக்கள் விரிந்து மொட்டுகளை மறைத்தன. நம்பர் கிடைத்ததும், நீங்க சொன்ன மாதிரி நான் எர்ணாகுளம் வந்துட்டேன் என்றான் துள்ளலுடன். நாளைக்கு காலையில வர எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கு. 9 மணிக்கு. சகாய் போட்டோ கையில் இருக்குல்ல? இருக்கு. நல்லது. 9 மணிக்கு கலூர் கடங்குக்கு சகாய் வருவான். அங்க வச்சு அவனை தீத்துரு. அதுக்கு நாளைக்கு காலை வரை ஏன் காத்திருக்கணும்? இப்பவே அவன் தங்கியிருக்கிறது போல்காட்டி பேலஸ்ல வச்சு. வேணாம், நான் சொல்றபடி செஞ்சா போதும். அங்க செக்யூரிட்டி அதிகம். காலையிலனா யாருக்குமே சந்தேகம் வராது. முடிச்சிட்டு உடனே ரயில் பிடிச்சு வந்து சேரு. என்ன? சரிங்க. செம்பட்டையின் பையில் நோட்டுகள் கனத்தன. கடந்த சில மாதங்களாக செம லாட்டரி. இன்னும் எத்தனை பேர்களை தீர்த்து கட்டும் உத்தரவு வருமோ? வாழ்க வளர்க. டவுன் ஸ்டேஷனுக்கு அருகே சுமாராய் ரூம் எடுத்துக்கொண்டான். அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு முடிக்கும் முன்பு அவனுக்கு தூக்கம் வராது. அப்பொழுதும் வரவில்லை. எழுந்து சவிதா தியேட்டருக்கு மோகன்லால் படம் தேடி கிளம்பினான். காலை 8 மணிக்குத்தான் சகாய்க்கு விழிப்பு வந்தது. உடல் எல்லாம் ஒரே அலுப்பு. நேற்றைய இரவின் சுகமும் சுகந்தமும் இன்னமும் மனதில் நிறைந்திருந்தது. ஸ்வீட் கேர்ள். அவள் விடியும் முன்பே போய்விட்டாள். அவள் வந்ததும் போனதும் கனவு போல் இருந்தது. அதனிடையே 9 மணிக்கு கலூர் ஸ்டாக் பில்டிங் ஞாபகம் வர, எதுக்கும் முதலாளிகிட்ட என்ன விவரம்னு கேட்டுக்கலாமே என்ற யோசனை போகவே ரிசப்ஷனை அழைத்து, கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ மெட்ராஸ் கால்? அவள் ஒய் நாட் என்று அப்பொழுதே கனெக்ஷன் கொடுத்தாள். அங்கு திருமூலர் கிடைக்கவில்லை. வாக் போயிருக்கார். என்ன விஷயம் என்று சகுந்தலா தான் பேசினாள். மேடம், இங்க எர்ணாகுளத்துல கலூர் கடங்குல கேரளா மினிஸ்டரை சந்திக்கணும்னு முதலாளி சொல்லியிருந்தாராம். கேரள மினிஸ்டரையா? எப்போ? இன்னைக்கு காலையில 9 மணிக்கு. எப்போ சொன்னார்னு கேட்டேன். நேத்து ராத்திரி எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சொன்னாராம். நேத்து ராத்திரியா? நெவர். மேடம், என்ன சொல்றீங்க? ஆமா, அவருக்கு நேத்து முழுக்க ஃபீவர். இன்னும் காலையில தான் அறையை விட்டு அவர் வெளியவே கிளம்பினாரு. அப்போ ஃபோன் பண்ணது? சாரி, சான்ஸ் இல்லை. வச்சிடட்டுமா? பை த பை, போன வேலை முடிஞ்சது இல்லையா? சுமூகம். நல்லது. இன்னைய ஃப்ளைட்டுக்கே ரிட்டர்ன் ஆகலாமே? ஷுவர் மேடம். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னா பார்க்குறேன். ஃபோனை வைத்ததும் சகாயின் குழப்பம் அதிகமானது. முதலாளி ஃபோன் பண்ணவே இல்லையா? மேடம் உறுதியா சொல்றாங்க. அப்புறம் அம்மா கூப்பிட்டு சொன்னது ஏன்? அவனுக்கு தலையை சுற்றியது. ராத்திரி இருந்த மது போதையிலும் மாது போதையிலும் அப்படி ஒரு ஃபோன் வந்ததாவிங்கிற சந்தேகம் கூட எழுந்தது. எல்லாம் கனவா கற்பனையா? நான் தான் உளர்றேனா? எதுக்கும் மெட்ராஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்த்துருவோமே என்று அவனது வீட்டை முயன்றான். அங்கு ரிங் தான் போனது. யாரும் எடுக்கவில்லை. அம்மா கோயிலுக்கு போயிருப்பா. வேணாம், குழப்ப வேண்டாம். அதான் நேரிலேயே போக போறோமே, அப்போ கேட்டுக்கரலாம். டிராவல் ஏஜென்சி அழைத்து தன் டிக்கெட் நம்பரை குறிப்பிட்டு, கன்ஃபார்ம் ஆயிட்டா என்று கேட்டு, எஸ் சார், யுவர் டிக்கெட் இஸ் கன்ஃபார்ம்டு என்கிற பதில் பெற்றான். கல்லூரின் புழுதி ரோட்டை விட்டு 3 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி இருந்தது அந்த ஸ்டாக் பில்டிங். சுற்றிலும் தென்னைகளின் மாநாடு. கண்ணு கெட்டுகிற வரை அறவும் இல்லை.
லாரிகள் போயும் வந்தும் ரோடுகள் பழுதுபட்டிருந்தன. அவை புழுதி படர்த்தின. செம்பட்டை 8 மணி முதலே அங்கு காத்திருக்க ஆரம்பித்தான். பில்டிங்கின் பின்புறம் ரீப்பர்களும் பலகைகளும் குவிந்து கிடந்தன. சுற்றிலும் கம்பி வேலி. அவற்றை வளைத்து கடந்து நுழைவதில் அவனுக்கு சிரமம் இருக்கவில்லை. வாட்சையும் ரேடியோவும் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். மணி 9 ஆன பின்பு அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. கார் எதுவும் வருகிறதாவென எட்டி பார்த்தான். இல்லை. வாட்ச்மேன் தன் கூண்டில் டிரான்சிஸ்டர் வைத்து கேட்டுக்கொண்டிருந்தான். இன்னும் சகாய் ஏன் வரல? 9:30 கூட அவன் வராம போகவே செம்பட்டிக்கு டென்ஷன் ஆனது. கைகள் பரபரத்தன. இடுப்பில் சுற்றி இருந்த நைலான் கயிற்றை எடுத்து கையில் முறுக்கினான். அவனுக்கு வியர்த்தது. வந்தோமா கொன்னமா போனோமான்னு இல்லாம என்ன டென்ஷன் இது? எனக்கு கிடைச்ச தகவல் தவறா? மேற்கொண்டு 1 மணி நேரம் அங்க காத்திருந்து விட்டு ஏமாற்றத்துடன் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஆட்டோ. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நேராய் டெலிஃபோன் பூத். எஸ்டிடி மெட்ராஸ். நீங்க சொன்னபடி கிடங்குல காத்திருந்தீங்க. அந்த சகாய் வரவே இல்லைங்களே. சாரி சம்பட்ட, இடையில ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னங்க? என் பிளான்ல ஒரு சின்ன இடரல். சகாய் எப்படியும் நம்ம திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். மெட்ராஸ் பரப்பிட்டானா? அப்போ எர்ணாகுளம் வந்தது வேஸ்ட் தானா? வீண் செலவு. செலவை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உடனே பரப்பிட்டு வா. அப்போ அவனை தீர்க்கிற பிளான் யோசிப்போம். வெளியூர்லன்னா ரிஸ்க் கம்மி. சந்தேகமும் நம்ம பேர்ல வராதுங்கிறதுக்காக அவசர அவசரமா பிளான் பண்ணேன். அது தவறிடுச்சு. இனி அவசரம் வேணாம். அவன் வழியிலேயே போவோம். புரியலைங்க. சகாயோட வீக்னஸ் என்ன? பெண். அப்போ பொண்ணை வச்சே அவனை வீழ்த்துவோம். வீழ்த்துறேன். பகுதி 8. வீட்டில் மெல்ல மெல்ல சூன்யம் மறைந்து கொண்டிருந்தது. வினோதாவின் முகத்திலும் அப்பாவிற்கு வேண்டி செயற்கையாய் களை ஏறி கொண்டிருந்தது. அவள் தன் படுக்கையில் அப்பொழுது முழங்காலிட்டு அமர்ந்திருந்தாள். எதிரே வரன்களின் போட்டோக்கள் இறைந்து கிடந்தன. அவள் சீட்டு விளையாடுவது போல ஒவ்வொன்றாய் கைகளில் எடுத்து அடுக்கிக் கொண்டிருந்தாள். திருமூலருக்கு சகுந்தலாவும் அவளை புன்னகையுடன் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். வினோதா, உனக்கு இதுல யார பிடிச்சிருக்கு? ஏன்பா என்ன கேக்குறீங்க? நீங்களா பார்த்து யாருக்கு கழுத்து நீட்ட சொன்னாலும் நான் தயார். அப்படி இல்லம்மா, உன் விருப்பம் தெரிய வேணாமா? உங்க விருப்பம்தான் என் விருப்பம். கல்யாணமே உங்களுக்கு வேண்டிதானே? இன்னும் நீ சுமத்த மறக்கலைன்னு தோணுது. மறக்கிற மாதிரியான நபரா அவரு? ஜெம் என்று வினோதா கண் கலங்கினாள். சேலை தலைப்பால் அதை துடைத்து கொண்டு, சித்தி, நீங்களே செலக்ட் பண்ணிருங்களேன். வேணாமா, சுமந்த நான் தான் செலக்ட் பண்ணேன். அவனுக்கு அல்ப ஆயுசுனே தெரியாம போயிடுச்சு. என்னை விட்டு உங்க அப்பாவே செலக்ட் பண்ணட்டும். அப்பொழுது காலிங் பெல் ஒலித்தது. யாருன்னு பாரு வினோதா. அவள் போட்டோக்களை போட்டுவிட்டு அறைக்கு வெளியே எட்டி பார்த்து, இன்ஸ்பெக்டர் குகன் என்றார். திருமூலர் வெளியே வந்து, ஹலோ சார், ஹவு டு யூ என்று கை குலுக்கினார். அப்புறம் சுமத், கேஸ்ல எதுவும் தகவல் கிடைச்சதா? கிடைச்சா நிச்சயம் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேனா என்று குகன் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு காலை சுற்றி கண்களை வட்டமடித்தான். அலங்கார விளக்குகள் ஆகாயத்திலிருந்து தொங்கி டால் அடித்தன. சுவற்றில் திருமூலரின் முதல் மனைவியின் படம் கொஞ்சம் தள்ளி சுமந்த். என்ன சாப்பிட்றீங்க என்று ஒப்புக்கு கேட்டுவிட்டு, சகுந்தலா, ஜூஸ் எடுத்துட்டு வா. உங்களோட பார்ட்னர் தொண்டைமான் தனியா பிரிஞ்சு போயிட்டாரு போல இருக்கே. எஸ், அதை நான் ஞாபகப்படுத்திக்கிற விரும்பல. அவருக்கும் உங்களுக்கும் நீண்ட நாளா பனிப்போர் இருந்து வந்ததா? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். சகுந்தலா ஜூஸை நீட்டினபடி, சார் ப்ளீஸ், 1 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் அவர் நார்மலுக்கு திரும்பி இருக்காரு. நம்ம வேற ஏதாவது பேசலாமே என்றாள். குகன் ஜூஸை குடித்துவிட்டு, அப்ப நான் புறப்படுறேன் என்று எழ, என்ன வந்த உடனே கிளம்பிட்டீங்க? யூ வாண்ட் எனிதிங்? நத்திங். இந்த பக்கமா போக வேண்டியிருந்துச்சு. அதுதான் வழியில உங்களை பார்த்துட்டு போகலாம்னு நான் வரேன். அப்புறம் சந்திப்போம் என்று வாசல் வரை போனவர் திரும்பி வந்து, அவன் இன்னும் அங்கதான் இருக்கானா என்றான். எவன்? உங்க ஏற்காடு பங்களா வாட்ச்மேன். அவன் பேர் என்ன? பரமசிவன் தானே? ஆமா சார். அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவன் ஆள் அத்தனை நல்லவனா தெரியலையே. ஏன் சார்? என்னவோ என் மனசு சொல்லுது. அவனோட விழி சரியில்லை. திருட்டு மொழி. அவனோட ஒத்துழைப்பு இல்லாம சுமந்த யாருமே கொண்டிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் அவனை கவனிச்சுட்டு வாங்க என்று குகன் சொல்லிவிட்டு திருமூலரின் முகத்தை பார்த்த பார்வை அத்தனை நார்மலாக இல்லை. அந்த பார்வையை சகுந்தலாவும் கவனிக்கவே செய்தாள். அவர் ஜீப்பில் ஏறி போனதும், எங்க அவர் எதுக்கு வந்துட்டு போறாரு என்றாள். யாருக்கு தெரியும், போலீஸ் ஆச்சே. எனக்கு என்னவோ அவர் சும்மா வந்து போன மாதிரி தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு உத்தேசத்துல தான் வந்திருக்கணும். நம்ம வீட்டுல உளவு பார்க்க வந்திருக்கணும். உளவா? ஆமா. அவரோட சந்தேக பார்வை நம்ம மேலையும் திரும்பி இருக்கிறதாவே படுது. நம்ம மேல எதுக்காக சந்தேகப்படணும்? பெத்த மகளோட கணவனை கொன்னு மகளை யாராவது உதவியாக்குவாங்களா? நான்சென்ஸ். போலீஸ்க்கு அந்த சென்ஸ் ஏது? அவங்களோட சிந்தையும் குரூரமும் செயல்களும் குரூரம். 1 மாசம் ஆயிடுச்சு. இதுவரை எந்த துப்பும் துலக்க வைக்கல. பாவம் பரமசிவம். அவன் தான் கடையில கிடைச்சான் போல இருக்கு கடைசியில. சகுந்தலா, போகிற போக்க பார்த்தா அவன் தான் குற்றவாளின்னு உள்ள தள்ளி அடிச்சு நொறுக்கி கையெழுத்து வாங்கி கேஸை மூடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம ஊர் போலீஸ் ஆச்சே, எது வேணாலும் நடக்கலாம்.
விடமாட்டேன், அப்படி நடக்க விடமாட்டேன். திருமூலர் ஆவேசத்துடன் எழுந்தார். கொலையாளியுடன் டீல் போட்டுக்கொண்டு போலீஸும் விளையாடுதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன அவ்வளோ ஏமாளியா? யாருன்னு நினைச்சாங்க? சகுந்தலா அவரது தோளில் கை வைத்து, ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? அமைதி அமைதி என்று சோஃபாவில் அமர வைக்க, எடுடி கைய என்று விசுக்கென இழந்தார். எல்லாத்துக்கும் காரணம் பணம். அந்த பணம் என்கிட்ட இல்லையா என்ன? எனக்கும் மந்திரிகளை தெரியும், நானும் ஒரு கை பார்க்கறேன். சகுந்தலாவிற்கு அவரது ஆவேசம் பயமளித்தது. என்ன நீங்க? முகம் எல்லாம் வியர்க்குது. பாருங்க, டாக்டர் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. டாக்டர் பலதும் சொல்லுவாரு. அவரோட மருமக செத்து போய் மக இப்படி பரிதவிச்சு நின்னாதான் அவருக்கு வருத்தம் தெரியும். வினோதா அறைக்குள் இருந்து வெளிப்பட்டு, அப்பா ஏன் இப்படி எக்ஸைட் ஆகுறீங்க? போனவர் போயிட்டாரு, அதை நினைச்சு நீங்களும் நோ. என்னால முடியலம்மா. உனக்கு வேண்டி உன் நன்மைக்கு வேண்டி ஜாதகம் கூட பார்க்காம கட்டி வச்சது தப்போன்னு தோணுது. குற்ற உணர்ச்சி கொள்ளுது. அதுக்கு என்ன? புது மாப்பிள்ளைய முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகம் எல்லாம் பார்த்தே முடிச்சா போச்சு இல்லையா சித்தி? இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? சித்தி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வாயு உயரமா இருக்கும்போது டென்ஷன் கூடாது. வினோதா எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் பேசிக்கொண்டே போக, திருமூலர் அவளது முகத்தில் வெளிப்படுவது சாந்தமா கலக்கமா என அனுமானிக்க முடியாமல் அப்படியே பிரமிப்பாய் சோஃபாவில் அமர்ந்தார். அந்த மதுபான தொழிற்சாலை பூந்தமல்லி ரோட்டில் இருந்தது. அது மெட்ராஸ் என்றுதான் பெயர். கொஞ்சம் வேகமா எட்டு வைத்தால் பெங்களூரை தொட்டு விடலாம். சுற்றுப்புறம் எல்லாம் ஸ்பிரிட்டின் கிறக்கம். பாய்லர்கள் இறைந்தன, புகை கக்கின. வேன்களும் லாரிகளும் கேட்பாஸிற்காக காத்திருந்தன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருமூலர் அன்றுதான் தொழிற்சாலைக்கு வந்திருந்தார். எம்டி வருகிறார் என்றதும் உள்ளே கெடுபிடியானது. அலுவலர்களுக்கு கால் நடுங்கினது. ஃபைல்கள் பறந்தன. திருமூலர் இன்டர்காமை எடுத்து, மிஸ்டர் சகாய், ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போக முடியுமா என்று வைத்த மறு நிமிடத்தில் சகாய் உள்ளே நுழைந்து, எஸ் சார் என்றான். எர்ணாகுளம் ஆர்டர்ஸ் எல்லாம் அனுப்பியாச்சா? ஆச்சு சார். அங்க டீலர்கள் மாறலையே? இல்ல சார். கமிஷன் விஷயத்துலதான் நமக்கு கொஞ்சம் இழப்பு. தொண்டைமானை விட நம்ம 5% அதிகமா தர வேண்டிய நிலைமை. அது அப்புறம் யோசிப்போம். நீங்க உடனே ஒரு டூருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. திருச்சி, கோவை, மதுரை, திருநெல்வேலின்னு. ஓகே சார். இன்னைக்கே கார் எடுத்துட்டு புறப்படுங்க. நல்லது சார். இன்னைக்கு நைட்டே? ஓகே சார். உங்களோட டூர் விவரம், எங்க தங்குறீங்க, யார் யாரை சந்திக்கிறீங்க, அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் உடனுக்குடன் எனக்கு அனுப்பி ஆகணும். ரைட்டு சார். யூ கேன் கோ நவ். அப்பொழுது இன்டர்காம். திருமூலர் எடுத்து, என்ன வினோதா என்றார். அப்பா, எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தியோட திருமண வரவேற்பு. சாரிம்மா, மறந்தே போயிட்டேன். உடனே கிளம்புங்க, 5 நிமிஷத்துல. அது முடியாதுமா. ஏன்? நிறைய ஃபைல் தேங்கி கிடக்கு. நீ மட்டும் போயிட்டு வந்துற. வேணும்னா சித்தியையும் கூப்பிட்டுக்கோ. வேணாம். இந்த நேரத்துல அவங்கள அலைய வைக்க கூடாது. நானே போயிட்டு வந்துடுறேன். கம்பெனி டிரைவர் அனுப்பட்டுமா துணைக்கு? நான் என்ன சின்ன பாப்பாவா? எனக்கு எதுக்கு துணையா? அதுக்கு இல்லம்மா, ஊர் முழுக்க கொலையும் வலுப்பெரியுமா இருக்கு. அதனாலதான். கவலைப்பட வேண்டியதில்லப்பா. என்கிட்ட பறிக்கிறதுக்கு நீ என்ன இருக்கு? பகுதி 9. வானம் கருத்திருந்தது. நட்சத்திரங்கள் தூங்கி இருந்தன. தெருவில் போனா போகிறது என்று ஓரிரண்டு விளக்குகள் கண்விழித்திருக்க, ஹோட்டல் மைமூனின் மர இருளில் அப்பொழுது செம்பட்டை பதுங்கியிருந்தான். அது ஏறக்குறைய 3 நட்சத்திர அந்தஸ்துள்ள ஹோட்டல். கல்யாண மண்டபம், ஸ்விம்மிங் பூல், பார்க் என எல்லா இணைப்பும் அங்கு உண்டு. அங்கே அரசியல் மற்றும் திருமண வரவேற்புகளுக்கு பஞ்சமில்லை. அன்று ஏதோ இருக்க வேண்டும். கார்களும் பைக்குகளுமாய் நிரம்பி வழிந்தன. புல்வெளியில் மேடை, அதில் ஆர்கெஸ்ட்ரா அதிர வைத்துக் கொண்டிருந்தது. செம்பட்டையின் கண்கள் அங்கு வரப்போகும் சகாயை எதிர்பார்த்திருந்தன. இங்காவது அவன் வருவானா? சற்று முன்பு போனில் கிடைத்த தகவலின்படி அவன் வந்தாக வேண்டும். வருவான். இம்முறை அவன் தப்பவே முடியாது. செம்பட்ட, நீ ஹோட்டல் மைமூன்ல வெயிட் பண்ணு. இன்னைக்கு நைட்டு சகாய் திருச்சிக்கு கிளம்புறான். அதுக்கு முன்னாடி அங்க வருவான். எப்படி அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? நிச்சயம் வர்றான். அவனை வரவழைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். ரூம் 40ல 4 மணி நேரம் தங்குறான். அந்த இடைவெளியில நீ? சரிங்க. இம்முறை அவனை கோட்டை விட மாட்டேன். நல்ல செய்தியோட வர்றேன். செம்பட்டை தன் தோள் மேல் கருப்பு துணி போர்த்தியபடி பதுங்கி இருந்தான். கார்கள் வந்த வண்ணம் இருந்தன. வாட்ச்மேன் விசில் ஊதி ஊதி அவற்றை ஒதுக்கி கொண்டிருந்தான். அரை மணி நேரத்தில் அதோ சகாய், அவன் அருகில் ஒரு பெண் தெரிகிறாளே. அட, அவனை ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வரும். செம்பட்டை உஷாரானான். சகாய் காரை ஹோட்டலுக்கு பின்புறம் நிறுத்திவிட்டு இறங்கினான். அவனுக்கு பின்னால் தகதகவென அந்த பெண்ணும் இறங்கி மின்னல் வெட்ட சகாய் தளர்ந்து போயிருக்க வேண்டும். டார்லிங், நீ முதல்ல ரூமுக்கு போ, நான் அப்புறம் வர்றேன். ஏன்? இது எனக்கு பழக்கமான ஏரியா. யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தா தப்பு செய்யலாம். அதை தப்பா மட்டும் நினைக்க கூடாது சார். அவன் அதற்கு பதில் சொல்லாமல் வழிய, ஓகே, ஆஸ் யூ விஷ் என்று அவள் லிப்டில் தொற்றினாள். அவள் போன 10வது நிமிடம் அவனும் லிப்டை அணுகினான். சகாய் போன 15வது நிமிடம் செம்பட்டை மாடிப்படி வழி 4ஆம் தளத்திற்கு போய் மூச்சு வாங்கினான். அங்கே அரவமில்லை. தளம் முழுக்க காலியாக இருந்தது. ஸ்டேரியோவில் வயலின்.
கீழே புல்வெளியில் ஆர்கெஸ்ட்ரா அதிர வைத்து அங்கும் கூட அவனது கண்கள் தேடின. அது அடுத்த கோடியில் இருந்தது. 410, 409, 403, இதோ 402. ஒரு நொடி நின்றான். வேர்வையை துடைத்து கொண்டான். சாவித்வாரம் வழி கண் பதிக்க உள்ளே அந்த தகதக பெண் சகாயுடன் அநியாயம் பண்ணி கொண்டிருந்தான். செம்பட்டை 5 நிமிடம் காத்திருந்தான். இனியும் தாமதிக்கலாகாது, யாராவது பாத்துருவாங்க. கைப்பிடியை விலக்க போன போது அது தானாகவே விலகிற்று. சட்டென ஒதுங்கி கொண்டான். கதவு விசுக்கென திறக்கப்பட்டு அப்பெண் டக் டக் என ஓசை எழுப்பி நடந்து போனாள். கதவு தானாக மூடிக்கொள்ளும் இடைவெளியில் செம்பட்டை எட்டி பார்க்க சகாய் கட்டிலில் தளர்ந்து போய் கிடப்பது தெரிந்தது. தளர்ச்சி, உழைத்து களைத்த தளர்ச்சி. போ, ஒரே அமுக்கு அமுக்கு. சடக்கென கதவு மூடிக்கொள்ளும் முன்பு உள்ளே பிரவேசித்தான். இடுப்பிலிருந்து நைலான் கயிறை எடுத்தான். மெல்ல மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்து, எர்ணாகுளத்துல தான் நீ எப்படியோ தப்பிச்சிட்ட, இங்க உன்னை விடுறதா இல்ல. கயிற்றை வசதியாய் பிடித்தபடி பின்பக்கமாய் போய் அவனது கழுத்தில் போட்டு இருக்க போனவனின் கைகள் அப்படியே பாதியிலேயே நின்றன. அதற்கு காரணம், சகாய் அங்கே ஏற்கனவே விழி பிதுங்கி நாக்கு தொங்கி கிடந்ததுதான். அவனது நடு வயிற்றில் கத்தி ஒன்று இரத்தத்தோடு குத்தி நின்றது. அதை பார்த்ததும் அவனுக்கு வெலவெலத்து போனது. கைகளில் நடுக்கம் எடுத்தது. அவனே கொலை செய்தால் கூட அத்தனை நடுக்கம் எடுத்திருக்காது. இப்பொழுது அத்தனை பதற்றம். உடன் சகாயின் கழுத்திலிருந்து கயிற்றை விலக்கி கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே பாய்ந்தான். கீழே புல்வெளியில் வண்ணங்கள் நடந்தன. நளினமாய் நழுவின, சிரித்தன, சிலாகித்தன, மயக்கின, கை கொடுத்தன, புன்னகை காட்டி புன்னகை பூத்தன. கேமராக்கள் வெளிச்ச விளையாட்டு விளையாண்டன. வீடியோக்கள் ஊர்ந்தன. மறுநாள் திருமணம் முடிக்கப் போகிற தம்பதிகள் முதல் நாளே பூத்திருந்தனர். திருமணம் முடிந்த அன்று மாலையே ரிசப்ஷன் வைத்து நிற்க வைத்து வருகிறவர்களுக்கெல்லாம் கை கொடுத்து பசியோடு களைப்போடு வாடி போவருக்கு முதல் நாள் ரிசப்ஷன் எவ்வளவோ மேல். மறுநாள் அவர்களுக்கு விடுதலை ஆளரவம் இல்லாமல் ஒன்று கூடலாம், உல்லாசம் அனுபவிக்கலாம். மணப்பெண் பியூட்டி பார்லரின் கைங்கரியத்தில் சிவப்பு பெற்றிருந்தாள். தான் அங்கு உலக அழகி என்கிற பெருமிதத்துடன் நின்றிருந்தாள். அவள் வினோதாவின் கிளாஸ்மேட். வினோதா அப்பொழுதுதான் உள்ளே பிரவேசித்து பார்சலை நீட்டி, யூ ஆர் சோ லக்கி என்று மணப்பெண்ணிற்கு முத்தம் பதித்தாள். இத்தனை அழகானவனை எங்க பிடிச்ச என்க அது அவனது காதிலும் விழுந்திருக்க வேண்டும். அரசு பொருட்காட்சியில என்று சிரித்தான். அதற்குள் கூட்டம் ஒன்று குழுமிவிட, வினோதா உட்காரு, உங்கூட நிறைய பேசணும் என்று அவளையும் பக்கத்தில் இருத்தி கொண்டாள். வினோதாவிற்கு அங்கே அமர்ந்திருக்க முடியவில்லை. கல்யாண நாளே பெண்களுக்கு கலை வந்துடுது. அவங்களோட புது புடவையையும் நகைகளையும் ஷோ பண்ணுவதற்கு அது ஒரு அரிய வாய்ப்பு. அவரவர் தத்தம் கணவர்களோடு குழந்தைகளோடு பூரிப்புடன் சீட்டுகளை ஆக்கிரமித்திருக்க வினோதாவிற்கு சங்கடம் தோன்றியது. நான் மட்டும் தனி என்கிற குறுகுறுப்பு எழுந்தது. அது தலைவரை ஏறி ஏறி தலைவலியை தோற்றுவித்தது. மணப்பெண்ணின் கண்ணில் படாமல் மெல்ல இழந்தாள். அப்படியும் கூட அவள் வீடியோ கேமராவின் கண்களில் பட்டு டிவி திரை மூலம் தெரிந்திருக்க வேண்டும். மணப்பெண், ஏ வினோதா, எங்க கிளம்பிட்ட, சாப்பிடல? இதோ வர்றேன் என்று சைகை காட்டி விட்டு நழுவினாள். அவளது கார் கட்டிடத்தின் பின்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. வேகமாய் நடந்து ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் எடுக்கும் போதுதான் கட்டிடத்தின் பின்பகுதியில் வியர்க்க விறுவிறுக்க ஓடி வரும் செம்பட்டையை கவனித்தாள். உடன் காரை நிறுத்திவிட்டு கதவை திறந்து வெளியே இறங்கி ஓடி மறையும் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். இவன் அவன் இல்ல, அன்னைக்கு ஏற்காடு பங்களால இருந்து வெளியேறினவன். கரெக்ட், அதே முகம், அதே உருவம். அவனுக்கு என்ன வேலை இங்க? விறுவிறுவென நடந்து ஹோட்டலின் ரிசப்ஷன். கேன் ஐ மேக் அ லோக்கல் கால்? லைன் இஸ் பிஸி, யூ கேன் யூஸ் பப்ளிக் ஃபோன். வினோதா எதிரே தொங்கின போனில் இன்ஸ்பெக்டர் குகனை பிடித்து, சார், நான் தொழிலதிபர் திருமூலோட டாக்டர் வினோதா பேசுறேன். இங்க அவனை பார்த்தேன் சார். எவனம்மா? அன்னைக்கு என் கணவனை கொண்டுட்டு போனவன. மை குட்னஸ், அவனையா? எங்க எங்க? ஹோட்டல் மைமூன். உடனே வரீங்களா? இன்னும் 10 நிமிஷத்துல ஐ வில் பி தேர். 15வது நிமிடம் குகன் அங்கே ஆஜராகி இருந்தார். வினோதா அவரை வாசலிலேயே மறித்து, அவன் எங்கம்மா என்ற கேள்விக்கு, அதோ அந்த பக்கமா போனா சார் என்றாள். போயிட்டானா? நீ எங்க இந்த பக்கம்? தோழியோட கல்யாண வரவேற்புக்கு வந்தேன் சார். கிளம்பும் போதுதான் ஹீ இஸ் நாட் நார்மல். அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கும் அவசர அவசரமா போய்கிட்டு இருந்தான். எனக்கு என்னவோ தோணுது சார். அவன்தானா இவன்? நல்லா பாத்தியா? அவனேதான், சந்தேகமே இல்லை. இவ்வளோ பெரிய ஹோட்டல், எக்கச்சக்க ரூம்கள், போதும் போதாததுக்கு திருமண அமளி வேற. அங்க என்ன நடந்ததுன்னு எப்படி தெரிய முடியும்? குகன் யோசனையுடன் ரிசப்ஷனில் அமர்ந்த போது ரிசப்ஷனிஸ்ட் வாட் என்று அலறுவது கேட்டது. எனது கொலையா? எங்க? 402ல. மை காட்! அந்த அலறல் அக்கம் பக்கம் நின்றவர்களையும் பாதித்து, குகன், வாட் இஸ் கோயிங் ஆன் தேர் என்று வினோதாவிடம் கேட்டு அவளும் வினோதத்துடன் ஓடி, சார், கொலையா? எங்க எங்க? ரூம் 402. நான் பயந்தபடி நடந்துருச்சு சார். நிச்சயம் அவன்தான் சார், சந்தேகமே இல்லை. குகன் அவளுடைய வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளாமல்
கமான் என்று லிப்டில மூடி பட்டனை அழுத்திவிட்டு பொறுமையின்றி, ராஸ்கல், இவங்களுக்கு இதே தொழிலா போச்சு என்று முணுமுணுத்து லிப்ட் வாய் திறந்ததும் பாய்ந்து 4வது தளத்தில் குதித்து, அங்கே அதற்குள் அக்கம் பக்கத்து ரூமினர் ஸ்டூவர்ட்டுகளும் ரூம்பாய்களும் நிரம்பி இருக்க, கெட் லாஸ்ட் என்று விளக்கி உள்ளே எட்டி பார்த்து, இது நன்றாக அறிமுகமான முகமா இருக்குதே என்க வினோதா அவரை விலக்கி கொண்டு முன்னேறி, மை காட் என்று அலறினாள். என்னம்மா, இது வேற யாரும் இல்ல, எங்க சேல்ஸ் மேனேஜர் சகாய் என்று முகத்தை மூடிக்கொண்டு விசும்ப ஆரம்பித்தாள். கடவுளே, என்ன கொடுமை இது! கொலகார எங்களை இன்னமும் சுத்திக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு என் கணவன், இப்போ எங்க மேனேஜர். இன்னும் எத்தனை பிணங்களை பார்க்க வேண்டி இருக்குமோ? இன்ஸ்பெக்டர், எங்களோட நிலைமையை பாத்தீங்களா? புகழ்பெற்ற நிறுவனம், 100 வேலை தர்ற முதலாளி, அது யாருக்கோ பொறுக்கல. சதி, சதிக்கு மேல சதி. வினோதா, கேன் யூ ப்ளீஸ் கீப் குவைட்? எப்படி சார், எப்படி முடியும்? நான் சொன்னப்போவே நம்பாம பாத்தீங்களே. அவன் பாட்டுக்கு வர்றான், கொலை செய்யறான். உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? நீங்களும் ஊர்ல தானே இருக்கீங்க. பெருசா வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை சந்தேகப்படுறீங்க, என் சித்தியை குடையிறீங்க, குற்றவாளிய கோட்டை விட்டுடுறீங்க. வினோ, ஷட் அப். என் வாயத்தானே உங்களால அடிக்க முடியும். பாதிக்கப்பட்டது நான் தானே, உங்களுக்கு என்னவா? இந்த கோபத்தை கொலையாளி மேல காட்டணும். இதுல 100ல் 1 பங்கு அக்கறை எடுத்துக்கிட்டு இருந்தா 1 மாதம் போதாது அவனை பிடிக்க. கூட்டம் அவளது வார்த்தைகளையும் விம்மலையும் அனுதாபத்துடன் பார்த்து கொண்டிருக்க, குகனுக்கு அதற்கு மேலும் பொறுமையா இருக்க முடியவில்லை. குகன் கதவை மூடிவிட்டு சகாய் படுத்திருந்த கட்டிலை சுற்றி ஒரு நோட்டம் விட்டு, அவனது முதுகுக்கு கீழே என்னவோ கருப்பா தெரிகிறது மாதிரி இருக்க, தனது ரூல் தடியால் அதை வெளியே எடுத்தான். அது வேறொன்றுமில்லை, பிரா. அதை பளபளப்பாய் வந்து போன பெண் அவசரத்தில் விட்டுவிட்டு போயிருக்க வேண்டும். பகுதி 10. செம்பட்டைக்கு மனம் சமாதானமாகவே இல்லை. கொலை செய்யாமலே கொலப்பலி என்பதில் ஏற்பதில் அவனுக்கு உடன்பாடில்லை. ஹோட்டலில் இருந்து பாதுகாப்பான தூரத்தில் வெளியேறி பப்ளிக் போனை அணுகினான். நம்பர் சுற்றி, காசு. என்னங்க இது? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீ எதை சொல்ற? பின்ன என்னங்க, என்ன ஏவி விட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு மூலமா காரியத்தை முடிச்சிட்டீங்களே. எல்லாம் ஒரு பாதுகாப்பு கருதிதான். அவளை மயக்கி ஹோட்டலுக்கு கொண்டு போனதா சொன்னேன். நானே காரியத்தை முடிச்சிடுறேன்னு முன் வந்தப்போ மறுக்க முடியல. போலீஸையும் குழப்பின மாதிரி இருக்கும் பாரு. இருந்தாலும் தொழில் தர்மம்னு இல்லைங்களா? தர்மமா? எதிர்முனை சிரித்தது. செய்யறது கொலை, இதுல தர்ம நியாயம் வேற பாக்குறியா? எனக்கு எத்தனை ஏமாற்றம் தெரியுமா? கை காலெல்லாம் உதறி போயிடுச்சு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இத்தனை தூரம் கஷ்டப்பட்டிருக்க வேணாமே. இப்ப என்ன ஆகி போச்சுங்கிற? உனக்கு பேசின தொகை நிச்சயமா உண்டு, கவலையை விடு. இந்த கொலைகளுக்கெல்லாம் எதுக்காக, யாருக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உனக்கு ஏன்? கடைய சாப்பிட்டா போதாதா, தொலைய எண்ணணுமா? அதுக்கு இல்ல. இதோட முடிஞ்சதா, இல்ல இன்னும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான். தெரிஞ்சா வெளியூருக்கு போய் சுத்தலாம். இருக்கு, வெயிட் பண்ணு. எத்தனை பேர்? இன்னும் 2. அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போகலாம். போன்ல அதிகம் விவரம் பேச வேண்டாம், வச்சிரு. இன்ஸ்பெக்டர் குகன் அப்பொழுது திருமூலரின் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார். அவர் இன்னும் வந்து சேரவில்லை. எம்டி இப்போ வந்துருவாரு, வர நேரம்தான், உட்காருங்க என்று ஒரேடியாய் உட்கார வைத்து விட்டார்கள். அவருக்கு அங்கே வெட்டியா அமர்ந்திருக்க முடியவில்லை. சுமந்த் கொலை வழக்கை அவர் ஏற்றிருந்ததால், அதனுடன் சம்பந்தப்பட்டது என்பதால் சகாய் கொலையையும் அவர் தலையையே ஏற்றிருந்தது. பிரா, ஹோட்டலில் கிடந்ததை வைத்து கொலையாளி பெண் என்கிற சந்தேகம் எழுந்தது. ரேகைகளும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அதை உறுதியானது. இதற்கு முன்பு சகாய் உறவு கொண்டிருக்கிறான். அவனால் ஏமாற்றப்பட்ட யாரோ அல்லது வேறு யாரோவால் ஏமாற்றப்பட்ட பெண் அவனை கொன்றிருக்கிறாள். ரூம்பாய் அவளை பார்த்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு முகம் ஞாபகம் இல்லையாம். அவள் அங்கு வருவது அதுதான் முதல் முறையாம். அறை எடுத்திருக்கிறாள் என்பதால் ரிசப்ஷனில் விசாரித்த போது அங்கே போலி பெயர், போலி அட்ரஸ், ரூம் புக் பண்ணின ஆளை காணவில்லை. ஆகையால் கொலையாளி பெண் என்பதை தவிர வேறு ஒரு இலவும் அனுமானிக்க முடியவில்லை. சந்தேகம் முழுக்க திருமூலரின் மேலும் அவரது அலுவலர்களின் மேலும் திரும்பி இருக்கிறது. அவர் வருவதற்குள் அங்குள்ளவர்களிடம் சகாய் பற்றி விசாரித்திருக்கிறார். சகாய் தொழில் ரீதியில கெட்டிக்காரன்னாலும் பெண் விஷயத்துல சபலக்காரங்கிறது புரிஞ்சுது. நேத்து திருச்சிக்கு டூர் கிளம்பி போற வழியில அந்த பெண்ணால மயக்கப்பட்டு ஹோட்டல், அப்புறம் கொலை. மோட்டிவ் புரியல. ஒரு பெண் இத்தனை குரூரமா கொள்வாளா? சகாய் வீட்டினரிடமிருந்து எந்த விவரமும் இல்லை. குகன் நகம் கடித்து கொண்டு கேபினிற்கு அந்த பக்கம் கைப்பிடிக்கும் பெண்களை சற்று அளந்தார், ஆராய்ந்தார். இவங்கள எத்தனை பேர் அவங்கிட்ட ஏமாந்தாங்களோ தெரியல. கொலையாளி இவங்கள யாரோவா கூட இருக்கலாம். அப்பொழுது வாசலில் சலசலப்பு கேட்டது. தொடர்ந்து திருமூலர் சஃபாரியில் பிரவேசித்து, சாரி, ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா, கமீன் என்று தன் அறைக்குள் நுழைந்தார். வழியில் ஒரே டிராபிக் ஜாம். டென்ஷன் ஆயிடுச்சு. ப்ளீஸ் பி சீட்டட். என்ன சாப்பிட்றீங்க? தேங்க்ஸ். எல்லாம் ஆச்சு. இந்த சகாய் பத்தி நான் சொல்ல என்ன இருக்கு? ஐ எம் லூசிங் ஒன் பை ஒன். திறமையானவங்களுக்கு நான் அதிகம் நேசிக்கிறவங்களும் ஒவ்வொருத்தங்களா என்னை விட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதே ரீதியில போனா என் நெஞ்சு தாங்காது. மேற்கொண்டு ஒரு அதிர்ச்சியை நிச்சயம் என்னால தாங்க முடியாது. ரொம்ப உடஞ்சு போயிடுவேன்.
மருமகன் போனதுக்கு அப்புறம் மகளோட உயிர் இல்ல. அவ வேற கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா இல்ல. எனக்கு எதுல குறை? ஏன் இப்படி துக்கங்களா வந்து குவியுது? சகாய், சபலக்காரன்னு ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். அது அவனோட பர்சனல் விஷயம். நான் யாருடைய பர்சனல் விஷயங்கள்லையும் தலையிடுறதில்ல. எனக்கு முக்கியம் டியூட்டி. டியூட்டியில ஹி இஸ் பர்ஃபெக்ட். இடையில ஏற்பட்ட சரிவை அவன் தன்னோட உழைப்பாலையும் திறமையாலையும் சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த நேரத்துல இது எதிர்பாராதது. எல்லாமே சதி. சதியே இல்ல, விதியோ. இதையெல்லாம் யாரு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆதாரம் இல்லாம யார சொல்ல? நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நேத்து நைட்டே திருச்சிக்கு புறப்படணும்னு நீங்க தானே சகாய நிர்பந்திச்சு அனுப்புனீங்க. எஸ், மறுக்கல. ஷோவார். அவனை திருச்சிக்கு அனுப்பி அங்க வச்சு அசம்பாவிதம் நடக்காதவரை பாக்கியம். இல்லைனா அந்த பழி என் மேல விழுந்திருக்கும். தேங்க் காட். அப்புறம் சார், எனிமோர் கொஸ்டின்ஸ்? குகனுக்கு திருமூலரை ஸ்கேன் பண்ணி ஜெயிக்க முடியும் என்று தோன்றவில்லை. எழுந்து கொண்டார். திரும்ப சுமந்தின் கேஸில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஏற்காடு போகலாம். பங்களாவில் பரமசிவத்தை மறுபடியும் குடைஞ்சு பார்க்கலாம். திருமூலருக்கு எதிரி என்று பார்க்க போனா கண்ணுக்கு முன்னாடி தெரியறது தொண்டைமான் மட்டும்தான். அவர் தனி கம்பெனி ஆரம்பிச்சு இவரை தகர்த்திருக்காரு. மேற்கொண்டும் தகர்க்க வேண்டி இப்படி கொலைக்கு ஏவியிருக்க வாய்ப்புண்டு. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாம அவரை சந்தேகிக்கிறது குற்றம். பகுதி 11. ஏற்காடு இரவின் ஆக்கிரமிப்பில் வானம் நீலம் பூசியிருந்தது. பங்களாவை சுற்றிலும் பனி முந்தானை விரித்திருந்தது. மரங்களில் பறவைகள் குடிகொண்டிருந்தன. அத்தனை குளிரிலும் கூட பரமசிவம் பங்களாவிற்குள் போய் படுக்கவில்லை. பயம். உள்ளே ஹீட்டர் இருக்கிறது. அதை ஆன் பண்ணிவிட்டு அற்புதமாய் தூங்கலாம். ஆனால் அவனுக்கு மனதில்லை. இதற்கு முன்பெல்லாம் அந்த பங்களாவே தனது என்கிற மாதிரி நீட்டி முழங்குவான். சுமந்தின் கொலைக்கு பின்பு இருட்டின பின்பு உள்ளே போவதில்லை. இழுத்து பூட்டி விட்டு அவுட் ஹவுஸில் தான் படுத்திருந்தான். பற்கள் வெடவெடுத்தன. மங்கி குல்லாவையும் மீறிக்கொண்டு காதுகள் ஜெல்லிட்டன. கண்களை மூடினால் சுமந்தின் அந்த கோர முகம்தான் நிழல் அடித்தது. நன்றாக தூங்கி ரொம்ப நாளானது. இரவு மனிதனை பலவீனமாக்குகிறது. அத்தோடு தனிமையும் சேர்ந்து கொண்டு உழுக்குகிறது. பேச்சு துணைக்கு ஆள் இருந்தாலாவது சமாளிக்கலாம். கொலையான வீட்டிற்கு யார் வருவார்கள்? இந்த வாழ்க்கை நரகம். பேசாம வேலையை விட்டுட்டு போயிடலாம்னு பார்த்தா ஒண்ணு எங்க போறதுன்னு பிரச்சனை. அடுத்தது திருமூலரோட இந்த சிக்கலான நேரத்துல அவரை விட்டு போறது பாவமா பட்டுச்சு. ஒருத்தருக்கு கஷ்டம் வர்ற சமயத்துல பிரிஞ்சு போறது மன்னிக்க முடியாத துரோகம். வெளியே காற்று சீறி கொண்டிருந்தது. பூனை குட்டியும் குளிர் தாழாமல் அவன் அருகில் குறுகி கொண்டு படுத்திருந்தது. ஓட்டிலிருந்து பனி சொட்டி தகரத்தில் விழுந்து நச் நச்சென்ன ஓசை எழுப்பி அவனது பயத்தை அதிகப்படுத்தியது. அப்பொழுது பூச்செடிகளுக்கிடையே சரக் சரக்கென நடந்து வருகிற மாதிரி ஓசை கேட்டது. சரக் சரக். ஐயோ, அது யாரு? யாரோ வர்றாங்க. என்ன நோக்கித்தான்? கடவுளே, முதலாளியோட எதிரி என்னையும் குறி வச்சிருப்பானோ? மருமகனை கொன்னா அடுத்து மேனேஜரு. அவனது அடுத்த இலக்கு நான் தானோ? முதலாளியோட பங்களாவை பாதுகாக்கிறதால என் மேல கோபம் கொண்டு பாதகா. நான் என்ன பாவம் பண்ண? என்னை விட்டுரு. நான் புள்ள குட்டிக்காரன். அவனுக்கு வியர்த்தது. கண்களை மெல்ல திறந்து பார்க்க ஜன்னல் வழி தோட்டத்தில் யாரோ நிற்கிற மாதிரியும் வேக வேகமாய் வருகிற மாதிரியும் சட்டென எழுந்தான். டார்ச் எடுத்து அடிக்க அந்த உருவம் விலகி கொண்டதோ. ஏய், யாரா அது என்று கத்தி அது அவனுக்குள்ளேயே அடங்கி போனது. யாரா இருந்தா என்ன, வரட்டும், ஒரே போடு. இப்படி தினம் தினம் செத்து பிழைக்கிறத விட போராடி சாகலாம். விடிஞ்சதும் முதல் காரியமா போலீஸ்ல சொல்லி பாதுகாப்பு கேட்கணும். அடுக்கலைக்குள் ஓடி கையில் கிடைத்த கரண்டியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். வந்த வேகத்தில் மியாவ் என ஓர் அலறல். ஐயோ என்று அலறிக்கொண்டு விழுந்ததும் தான் பூனையை மிதித்து விட்டது புரிந்தது. பூனை அவனை கோபித்து கொண்டு முணங்கியபடி மூட்டையோரம் பதுங்கியது. கொலையாளி எந்த நேரமும் கதவை தட்டலாம். திறக்கவே கூடாது. எந்த காரணம் கொண்டு திறக்க கூடாது. ஆமா, நீ என்ன திறக்கிறது? கதவை உடைச்சுக்கிட்டு அவனே வந்துட்டு போறான். பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வேண்டி அவங்களோட நல்வாழ்வுக்கு வேண்டி சொந்த ஊரான பாபநாசத்துல விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். எனக்கு இப்படி ஒரு முடிவு தேவையா? முதலாளி. அவர் எக்கேடு கேட்டா எனக்கு என்னவா? நான் யாரு அவரை காப்பாத்த? பங்களாவை பாத்துக்கிறத அவரைத்தான் என்ன காப்பாத்திட முடியுமா என்ன? வேணாம், இந்த வேலையும் வேணாம், ஒன்னும் வேணாம். முதலாளிக்கு கடிதாசி எழுதி வச்சுட்டு இப்போவே கொல்ல பக்கமா ஓடிட வேண்டியதுதான். எனக்கு ஏன் உயிர் முக்கியம். பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் முக்கியம். பரமசிவம் பதற்றத்துடன் கதவை இடித்து கொண்டு நின்றிருந்தான். அரிசி மூட்டையை தள்ளி அதற்குள் முட்டு கொடுத்தான். இதையும் மீறி திறந்துருவானா அவன்? பகுதி 12. மெட்ராஸ் ரோடுகளில் அப்பொழுது மாடுகள் அரசியல்வாதிகள் போல மதர்ப்புடனும் தெனாவட்டுடனும் நடந்து கொண்டிருந்தன. இலை பொறுக்கின. அந்த பகுதியில் ஒன்று விடாமல் குப்பை தொட்டிகளை கிளறின. பிளாட்பாரத்தில் சிலர் குரட்டையோடு கூடிய முனங்களில். போலீஸ் ஸ்டேஷனில் விளக்குகள் மட்டும் விழித்திருந்தன. காவலர்களுக்கெல்லாம் அவர்களின் சீட்டுகளில் கனவுகளில். பக்கத்து டீ கடையில் 2ஆம் ஆட்டம் விட்டு வந்த சைக்கிள்கள் அணி சேர்ந்திருந்தன. அப்பொழுது கார் ஒன்று பாய்ந்து வந்து
சரக்கிட்டு ஸ்டேஷனின் வாசலில் நின்றது. உடன் அதிலிருந்து பருத்த உருவம் ஒன்று வியர்க்க விறுவிறுக்க இறங்கி உள்ளே ஓடியது. அதனிடம் பதற்றம், முகத்தில் விளிர்ப்பு. ஓடின வேகத்தில் இன்ஸ்பெக்டர் குகன் இருக்காரா? டேபிளில் எச்சில் ஒழுக படுத்திருந்தவர்கள் சட்டென எழுந்து சுதாரித்துக் கொண்டு அசால்ட்டா எச்சிலை துடைத்துக் கொண்டு என்ன வேணும் என்றனர். இன்ஸ்பெக்டர், நீங்க யாரு? தொண்டைமான், பிசினஸ்மேன். இப்போ இந்த நேரத்துல இங்க என்ன பிசினஸ் என்கிற மாதிரி தலை வலிக்கி தொப்பை போட்டிருந்த கான்ஸ்டபிள் அவரை எரிச்சலுடன் பார்த்தார். என்ன விஷயம்? நான் உடனே குகன் சாரை பார்க்கணும். அவர் இல்ல. எங்க வீட்டுக்கு போயிட்டாரா? அட்ரஸ் கொடுங்க, நான் போய் பார்க்கறேன். நீங்க போனாலும் பார்க்க முடியாது. ஏன்? அவர் ஏற்காடு போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்பு நான் அவரை பார்த்தாகணும். ஃபோன் நம்பர் கொடுங்க ப்ளீஸ், அவசரம். என்ன அவசரம் என்று கான்ஸ் காது குடைந்தார். என்னை ஒருத்தன் கொலை பண்ண முயற்சித்தான். நான் தப்பி கொலையா என்று கான்ஸ்டபிள் விதிர்த்து எழுந்தார். உடன் இன்ஸ்பெக்டருக்கு அவரே நம்பர் சுற்றி ரிங் போகுது, இந்தாங்க, நீங்களே பேசுங்க. தொண்டைமான் போனை வாங்கி, சார் நான் தொண்டைமான், ஆமா, திருமலரோட எக்ஸ் பார்ட்னர். 2 நாள் முன்னாடி கூட என்னை விசாரணை பண்ணீங்களே, அதே நபர் தான். எனக்கு ஆபத்து சார். ஆபத்தா? ஆமா, நான் வீட்டுல படுத்திருக்கும் போது யாரோ ஒருத்தன் கொலை பண்ண வந்தான். கொலையா? இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? ஸ்டேஷன்ல சார். என்னால மேற்கொண்டு தனியா வீட்டுல இருக்க முடியல. மறுபடியும் கொலைகாரன் என்ன தாக்கக்கூடும்னு ஓடி வந்துட்டேன். ப்ளீஸ் சார். மிஸ்டர் தொண்டைமான், நீங்க அங்கேயே இருங்க, 15 நிமிஷத்துல நான் அங்க வந்துடுறேன். சொன்னபடி 15வது நிமிடம் குகன் மஃப்டியில் அங்கு ஜீப்பில் வந்திறங்கினார். வியர்வையில் நனைந்திருக்கும் தொண்டைமானை தனியாக அழைத்து போய், இப்ப சொல்லுங்க, என்ன நடந்தது? சார், நான் ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சு 11 மணிக்கு தான் படுக்க போனேன். படுத்த 10வது நிமிஷம் திடீர்னு ஒரு இரைச்சல். கழுத்துல என்னவோ இடறது போல இருக்க. சட்டுன்னு முழிச்சு பார்த்தா முகமுடி போட்ட ஒருத்த தன்னோட கையில வயரை வச்சுக்கிட்டு, எனக்கு எங்கிருந்து அந்த ஆவேசம் வந்ததுன்னு தெரியல, அவன் மேல பாஞ்சு அதுக்குள்ள அவன் தப்பி ஓடிட்டான். நான் இங்க வந்துட்டேன். குகன் அவரது வார்த்தைகளில் நம்பிக்கை வரப்பெறாமல் அமர்ந்திருந்தார். வீட்டுல நீங்க மட்டும் தனியாவா இருந்தீங்க? உங்க மனைவி குழந்தைகள் எல்லாம்? அவங்க காலையில தான் ஊருக்கு போனாங்க. இன்ஸ்பெக்டர், எனக்கு பயமா இருக்கு. யாரோ என்ன கொலை பண்ண சதி பண்றாங்க. குகன் பதில் எதுவும் பேசவில்லை. வைத்த கண் வாங்காமல் தொண்டைமானையே பார்த்து கொண்டிருந்தார். சார், எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும். ரிட்டன் கம்ப்ளைண்ட் வேணும்னாலும் எழுதி தர்றேன். தயவு செஞ்சு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இல்லாட்டா என்னையும் கொன்னுடுவாங்க. யாரு தெரியல, ஏதோ தீய சக்தி. அவங்க எதுக்காக உங்களை? வேற என்ன எல்லாம் பொறாமதான். தொழில்ல ஒருத்த முன்னேறிடக்கூடாது. நான் உங்க கூட தர்க்கம் பண்றதுக்காக வரல. எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கேன். வாழ்நாள்ல பெரும் பகுதியை அடுத்தவங்களுக்கு உழைக்கிறதுலயே வீணாக்கிட்டேன். இப்போதான் எனக்காக நான் உழைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நேரத்துல நோ, நான் யார்கிட்டையும் தோக்க தயாரா இல்லை. எவ்வளோ செலவானாலும் சரி, எனக்கு பாதுகாப்பு வேணும். ஓகே, நீங்க கவலைப்படாம போங்க, நான் ஏற்பாடு பண்றேன். ஏற்காடு. மாலை 4 மணிக்கெல்லாம் பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது. பரமசிவம் அப்பொழுது பூச்செடிகளுக்கு களை பறித்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஏன் தான் இரவு வருகிறதோ வென்றிருந்தது. ராத்திரி முழுக்க தூக்கமில்லை. விடிந்ததும் முதல் காரியமாய் முதலாளிக்கு போன் போட்டு சொல்லிவிட்டு கிளம்பிவிட வேண்டும் என்றிருந்த வைராகியம் விடிந்ததும் போனது. முதலாளி எவ்வளோ நல்லவரு, என் குடும்பத்துக்கு எவ்வளவோ செஞ்சுட்டு வர்றாரு. பிள்ளைகளோட படிப்பு செலவு ஏற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச எவ்வளவோ தான தர்மங்கள் செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட நல்லவருக்கு ஒரு இக்கட்டு வரும்போது நானும் இந்த சமயத்துல விலகி போலாமா? இத்தனை பெரிய பங்களாவையே என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காரு. எதுக்கும் வேற ஆளு போடுறவரை பொறுப்போம். காலையிலிருந்து 4-5 முறை திருமூலருக்கு போன் பண்ணி பார்த்து விட்டான். அவர் கூட பேச முடியவில்லை. அவருக்கு பிரஷர் ஏறி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார் என்றார்கள். பேசாமல் திரும்பி விட்டான். அவரது உடல் நலம் பரமசிவத்தின் வைராகியத்தை தகர்த்தது. என்ன பெரிய கொலகார, வரட்டுமே, என்னை கொன்னுடுவானா அவன்? ஒரு ஆம்பளை இப்படி பயப்படலாமா? அப்படியே கொன்னாதான் என்னவா? இப்படி கோலையா பயந்து ஓடுறதுக்கு அது எவ்வளவோ மேல். உயிருங்கிறது என்னைக்கு இருந்தாலும் பறிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதானே. ஒரு நிமிஷம் போதும் பறிக்கிறதுக்கு. ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, மின்சாரம் தாக்குதுங்கிறாங்க, லாரி ஏறுதுங்கிறாங்க, வெடிகுண்டு, பூகம்பம், இப்படி எந்த நேரத்துல எதுவுமே நடக்கலாம். இதுக்கு வேண்டிதான் இத்தனை பாடுபடுறோம். இத்தனை ஆளா பறக்கிறோம், ஆசை வைக்கிறோம், அனுபவிக்க அலையிறோம். வர்றது வரட்டும். ஒரு முடிவோட களைப்பறித்து கை கழுவ எழுந்த போது தக்காளி செடியில் புழு ஒன்று தெரிய, எத்தனை மருந்து அடிச்சாலும் சாக மாட்டியா நீ? உனக்கு மட்டும் கடவுள் சாகாவரம் கொடுத்துட்டானா என்று குச்சி எடுத்து அதை நசுக்க போன போதுதான் படர்ந்திருந்த தக்காளி செடிகளுக்கிடையே கிடந்த அந்த பொருளை கவனித்தான். அது ஆடியோ கேசட். பார்வைக்கு புதியது மாதிரி தெரிந்தாலும் பனியாலும் வெயிலாலும் அதன் மேல் ஒட்டப்பட்டிருந்த பேப்பர் பழுப்பேறி சாயம் போயிருந்தது. அதை எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமாய் திருப்பி பார்த்தான். யாரோட கேசட் இது? இங்க எப்படி வந்துச்சு? யோசனையுடன் எடுத்துக்கொண்டு பங்களாவிற்குள் நுழைந்தான். அதன் மேலிருந்த ஈரத்தையும் அழுக்கையும் துடைத்து டேப் ரெக்கார்டரில் போட்டு ஆன் பண்ணினவனுக்கு முகம் சிவந்து போனது. அதில் ஒலித்த சம்பாசனைகள். கடவுளே, என்ன கொடுமை இது! இதை உடனே போலீஸ்ல ஒப்படைச்சாகணும்.
பரமசிவம் பங்களாவை பூட்டிவிட்டு சைக்கிளில் தொற்றினான். 10வது நிமிடம் ஸ்டேஷன். அவன் போன நேரம் குகன் அங்கே வந்திருந்தார். அவன் அவரை அங்கே எதிர்பார்க்கவில்லை. எப்படியாயினும் அவரும் இருப்பது நல்லதாய் போனது. என்னை அடிச்சு துன்புறுத்தினாரே, கொலையாளி நான் தாங்கிற மாதிரி பார்த்தாரே. இப்ப கூட குகன் அவனை அதே கண்ணோட்டத்தில் தான் பார்த்தார். என்ன விஷயம் என்று அதட்டினார். வந்து உங்கள்கிட்ட இதை ஒப்படைச்சிட்டு போகலான்னு. என்ன இது? கேசுட்டா? இப்படி கொடு என்று வாங்கி பார்த்தார். இதுக்கு என்னவா? இது தோட்டத்துல கிடந்தது, அதுக்காக. சார், இது அவசியம் போட்டு கேட்கணும். குகன் உள்ளே எட்டி பார்த்து, இங்க டேப் ரெக்கார்ட் இருக்கா என்றார். கான்ஸ்டபிள் தலையை சொரிய, அட சும்மா எடுப்பா, ஸ்டேஷன்ல என்னென்னவோ பண்றீங்க, கற்பழிப்பு வரை நடக்குது, பாட்டு கேட்கறது தப்பா? பரவாயில்ல எடு. கான்ஸ்டபிள் பரண்மையிலிருந்து டேப் ரெக்கார்டர் ஒன்றை எடுத்து நீட்டி, இது என்னோடது இல்லை சார், நான் பாட்டு கேட்கறதே இல்லை. இந்தா இதை போடு, ரீவைன் பண்ணி ஆரம்பத்துல இருந்து பிளேட் பண்ணு. கேசட்டில் முதல் கொஞ்ச நேரம் கீச் கீச்சன சத்தம் எரிந்தது. அப்புறம் சுப்ரபாதம். அது முடிந்ததும், சுமந்த், இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த நாடகமா? ஏன் அவசரப்படுற? போற வர போகட்டும். என்னால் அந்த கிளத்துல காலந்தள்ள முடியாது. வயசானாலும் அதுக்கு ஆசை அடங்கல. வந்து வந்து முண்டுது. மகளை கட்டி கொடுத்தாச்சு, இன்னும் என்ன ஆசையோ தெரியல. மகளை கட்டி கொடுத்துட்டா ஆசை அடங்கிருமா என்ன? அப்புறம் உன்னை எதுக்காக கட்டிக்கிட்டாரா? பார்த்து ரசிக்கவா? அதுக்காக எனக்கும் அது மேல ஈடுபாடு வர வேணாமா? ஏதோ பெருசாச்சே, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கே, சீக்கிரம் போயிடும், அப்புறம் நம்ம சௌகரியத்துக்கு அனுபவிக்கலாம்னு பார்த்தா என்னால ரொம்ப நாளைக்கு அங்க தாக்கு பிடிக்க முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. உன் பேச்சை மதிச்சு தானே நானும் வினோதாவை கட்டுனேன். நான் ஒன்று சேர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு. பாவி மனுஷா, ஏன் இப்படி காலை உடைச்சிட்டு படுத்திருக்க? குகன் டேப்பை நிறுத்தி, யார் இந்த பெண் என்றார். பரமசிவம் சங்கடத்துடன், சகுந்தலா மேடம். ஆன் பண்ணு. டே திரும்ப ஓட ஆரம்பித்தது. சுமந்த், நாம சம்பாதிச்ச பணம் போதாதா? சேல்ஸ் மேனேஜர் சகாயத்தோட ஒத்தாசையோட உள்ள நுழைஞ்சாச்சு. வேண்டியது மட்டும் நல்ல பேரும் பணமும் சம்பாதிச்சாச்சு. சின்சியரா உழைச்ச தொண்டமானையும் வெட்டி விட்டாச்சு. அப்புறம் இன்னும் ஏன் இங்க இருக்கணும்? சகுந்தலா, இங்கதான் நீ தப்பு பண்ற. நம்ம மேல யாருக்கும் இங்க சந்தேகம் வராத வகையில நடந்துட்டு வர்றோம். அப்படி இருக்கும்போது ஏன் இதை விட்டுட்டு போகணும்? சொர்க்கத்திலேயே குடியிருப்போம், சொர்க்கத்தை ஆள்வோமே. ஆனா நாம ஒண்ணு சேர முடியலையே. கிரத்தையும் வினோதாவையும் ஏமாற்றுறதா கடினம். அவங்க வெளியே போன நேரம் பார்த்து நகர்ந்துக்காரு. வெளியே பரமசிவம் வர்ற மாதிரி தெரியுது. அவன் தான் வினோதாவோட போயிட்டானே. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசாம இருக்கிறது கூட நல்லது. பெருசு பெருசு பாவம். நம்ம உறவு தெரியாம உனக்கு ஒத்தாசையா இருக்கும்படி என்னையே விட்டுட்டு போயிருக்கு. அதுவும் கூட ஒரு வகையில நல்லது தானே. நம்ம மனசு தெரிஞ்சு பேசலாம். பேசினா மட்டும் போதுமா? நீ மட்டும் கால் ஃப்ராக்சர் இல்லாம இருந்தா உன்னை அப்படியே. அந்த சம்பாசனையை அத்தோடு நின்று நின்று போனது. அப்புறம் மறுபடியும் கிரீச் கிரீச் ஒலி. நிறுத்தினதும் பரமசிவத்தின் முகத்தை பார்த்தார். அவனது முகம் கருத்திருந்தது, கண்களில் கனல். இந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா சார்? முதலாளியும் அவரோட மகளும் எத்தனை நல்லவங்க. அவங்கள ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு வேணா? பணம் காசுல ஏமாத்தினாலும் மன்னிக்கலாம். வாழ்க்கையவே இல்லை ஏமாத்திருக்காங்க. மாமியார் ஸ்தானத்துல இருக்கிறவ தன்னோட ஆசை நாயகனையும் மருமகனாக்கி, இவ எல்லாம் ஒரு பொண்ணா? இவளை விட்டு வைக்கலாமா? பெண் இனத்துக்கே ஒரு அசிங்கம், அவமானம். இந்த மாதிரி மோசம் பண்ற சுமந்த கொன்னா என்ன? அதுல தப்பே இல்லை. அவளையும் விட்டு வச்சிருக்க கூடாது. என்னவோ நான் தான் கொலைகாரனும் நான் தான் கொலைக்கு கூட்டணும் சந்தேகப்பட்டீங்களே. இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நிஜமா நானே கொன்னிருப்பேன். இப்போவும் ஒன்றும் மோசம் போயிடல. விடுங்க. இன்னைக்கே மெட்ராஸ் போய், முதலாளி நீங்க மோசம் போயிட்டீங்க, நீங்க பாசம் செலுத்துற பொண்டாட்டி ஒரு மோசக்காரி, அவளை முதல்ல அடிச்சு விரட்டுங்கன்னு சொல்லணும். அடிச்சு விரட்டினா மட்டும் போதாது, அவளை கொல்லணும். அதுவும் ஏன் கையாலேயே. பரமசிவம், பொறுமை பொறுமை. எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? இது என்ன சாதாரண சதியா? இந்த மாதிரி நடந்திருப்பாங்கன்னு யாராவது நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? போகட்டும், இதை யாரு பதிவு பண்ணியிருப்பாங்க தெரியல. அந்த சுமந்த் எப்பவும் வாக்மேனையே கேட்டுக்கிட்டு இருப்பான். ஒருவேளை கவனிக்காம ரெக்கார்டர் பட்டனை அழுத்தி இருக்கலாம். அப்புறம் கேசட் எப்படி தோட்டத்துக்கு வந்துச்சு? எனக்கு எப்படி தெரியும்? அதை இப்படி கொடுங்க, நான் உடனே மெட்ராஸ் போய் முதலாளிகிட்ட போட்டு காட்டி. அவசரப்படாத. ஐயோ, நிலைமை புரியாம பேசுறீங்களே சார். தாமதிக்கும் தோறும் முதலாளியோட உயிருக்கும் ஆபத்து. அவரையும் கொன்னுடக்கூடும். யாரு? வேற யாரு? அந்த சகுந்தலா தான். அவதான் சுமந்தையும் சகாயத்தையும் கொண்டாங்கிறியா? அப்புறம் வேற யாரா? அவ எதுக்காக அவங்கள கொலை பண்ணணும்? இத்தனைக்கும் அவங்க 3 பேருமே கூட்டுதானே. 3 பேரும் சேர்ந்துதானே திட்டம் போட்டு செயல்பட்டிருக்காங்க. கேசட் சம்பாசனையை வச்சு பார்க்கும்போது சுமந்தும் சகுந்தலாவும் நெருங்கமா இருக்கத்தானே தெரியுது. அப்புறம் அவளே அவனை ஏன் கொலை செய்யணும்? அவங்களுக்குள்ள பங்கு பிரிக்கிறதுல தகராறு ஏற்பட்டிருக்கலாம். சகாய் உண்மையை வெளியே சொல்லிடுவேன்னு சகுந்தலாவை பிளாக்மெயில் கூட பண்ணியிருக்கலாம். பரமசிவத்தின் பதில் அவரை வியப்படைய வைத்தது. ஒரு சாதாரண வாட்ச்மேன் இவ்வளோ தூரம் சிந்திக்க முடியுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்?
இவன் சாதாரண ஆள் இல்ல, எல்லாமே தெரிஞ்சவன். பரமசிவன், உன்னோட யூகம் சரியா இருக்கலாம். உன்னை பாராட்டுறேன். எப்படி இத்தனை கூர்மையா உன்னால சிந்திக்க முடியுது? இது என்ன சார் பிரமாதம்? எத்தனை கதையில படிச்சிருக்க? நீ சொல்றபடியே பார்த்தாலும் சகுந்தலா சகாய கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு காரணம். அந்த கொலையை செஞ்சது ஒரு பொண்ணு. ஆனா அவளே அதை நேரடியா செஞ்சிருக்க முடியாது. பப்ளிக்கா அத்தனை பெரிய ஹோட்டலுக்கு அவ போயிருப்பான்னு நான் நம்ப தயாரா இல்ல. யாராவது பாத்துடுற அபாயம் இருக்கிறதால வேற யாரையாவது அவ ஏவி இருக்கலாம். ஆனா சுமந்தோட விஷயத்துலதான் உதைக்குது. முதலாவது அவளுக்கு அவனை கொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அடுத்தது, அன்னைக்கு சுமந்த் கொலையாகி கிடந்தப்போ சகுந்தலா பாத்ரூம்ல இருந்திருக்கா. வெளியே தாள் போடப்பட்டு வினோதா போய் தான் திறந்திருக்கா இல்லையா? ஆமா சார். அப்புறம் அவ எப்படி அவனை கொண்டிருக்க முடியும்? பாத்ரூம்ல இருந்துகிட்டு வெளித்தாப்பால போட முடியுமா? நிச்சயமா முடியாது சார். அப்புறம் வேற யாரு? எனக்கு குழப்பமா இருக்கு சார். இதுக்காக தான் உன்னை அவசரப்பட வேண்டாம்னு சொன்னேன். நீ பாட்டுக்கு ஆவேசப்பட்டு சகுந்தலாவ. பரமசிவம் பதில் சொல்லவில்லை. மௌனமாய் நின்றிருந்தான். அந்த கேசட்டை கொடுங்க சார். நான் முதலாளிக்கு போட்டு காமிச்சு மறுபடியும் அவசரப்படுறேன். இது என்கிட்டே இருக்கட்டும். இதை வச்சு கொஞ்சம் காரியம் ஆக வேண்டியிருக்கு. போகட்டும். உங்க முதலாளி எப்படியா? எப்படின்னா? சுபாவம், குணநலன் தங்கமானவர் சார். அவரை மாதிரி பரோபகாரியை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. தன்னோட மகளுக்கு வேண்டி தன்னோட இளமையவே வீணாக்கினவரு. கடைசியில கூட வினோதா வற்புறுத்தினதுனாலதான் சகுந்தலாவை கட்டிக்கவே சம்மதிச்சாரு. அதுவும் கூட அவர் விரும்பி அவங்கள ஏத்துக்கல. கரெக்ட். மகளுக்காக தான் மறுமணத்துக்கு சம்மதிச்சாரு. அதையும் அவர் விரும்பி ஏத்துக்கல. அதைத்தான் நானும் சொல்றேன். சார், நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியல? சொந்த மகளுக்கு வேண்டி தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணி கடைசியில மகளோட பிடிவாதத்தால கட்டிக்கொண்ட சகுந்தலா முறை தவறி நடக்கிறா. அதுவும் வேற யாரு கூடயோ இல்ல, தன்னோட மருமக. அப்புறம் சேல்ஸ் மேனேஜர் சகாய். இது அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதும் அவரோட மனசு எப்படி துடிச்சிருக்கும். இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. இதை வெளியே எப்படி சொல்ல முடியும்? அசிங்கம், அருவருப்பு, குடும்பத்துக்கும் பிசினஸ்க்கும் அவமானம். அதனால அவரே ஆள் வச்சு. இன்ஸ்பெக்டர் சார், என்ன சொல்றீங்க? இதை என்னால ஏத்துக்க முடியாது. அவர் அப்படிப்பட்டவர் இல்ல, உத்தமரு. உத்தமரா முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனா இப்போ இல்ல. இந்த கேசட் மட்டும் கிடைக்கலனா சுமந்தையும் சகுந்தலாவையும் கூட நம்மளால சந்தேகிக்க முடிஞ்சிருக்குமா? அவங்க அதுவரை நம்ம பார்வையில உத்தமர்களா தானே இருந்திருப்பாங்க. பரமசிவத்தின் முகம் அதை கேட்டதும் வெளிர ஆரம்பித்தது. அவனால் எதையுமே நம்ப முடியவில்லை. இங்கு என்னென்னவோ நடக்குது. எதிர்பார்க்காததெல்லாம் குறுக்க வருது. பரமசிவம், நீ ஒரு வாட்ச்மேன். உன்னாலேயே சகுந்தலா சுமந்தோட சதியை பொறுத்துக்கிற முடியலையே. அவரோட நிலைமைய நினைச்சு பாரு. கஷ்டப்பட்டு உயர்ந்தவரு, சம்பாதிச்சவரு, ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் எதிர்பார்க்காதவரு, பிபி பேஷண்ட். இந்த விவரம் தெரிஞ்சப்போ அவரோட மனசு எப்படி துடிச்சிருக்கோம், எவ்வளோ ஆவேசப்பட்டிருக்கோம். சொந்த மனைவி இப்படி ஒரு குழி பறிக்கிறாங்கிறது அவர் எதிர்பார்த்திருப்பாரா? அதனால மகளுக்கும் மற்றவங்களுக்கும் விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி காதும் காதும் வச்ச மாதிரி தீர்த்து கட்டிட ஏற்பாடு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? விஷயம் தெரிஞ்சதோ நீயே கொலைக்கு தயாரானியே. அப்புறம் அவர் செஞ்சிருந்தா அதுல தவறே இல்லை. என்ன சொல்ற? என்னால இன்னும் அதை ஏற்க முடியல சார். சரி, நீங்க சொல்றபடி அவர்தான் அவங்கள கொலை ஏவி இருப்பாருன்னு வச்சுக்குவோம். நேத்து ராத்திரி என்னை தேடி ஒருத்த வந்தானே, அதையே உன்னை தேடி வந்தானா? ஆமா, நேத்து ராத்திரி. யாரு? தெரியல. டக்குன்னு முழிப்பு வந்து நான் உஷாராயிட்டதால அவன் ஓடிட்டான். உன்னை எதுக்கு அவன் தேடி வரணும்? வேற எதுக்கு? கொலை செய்யதான். இன்ஸ்பெக்டர் அவரை புன்னகையுடன் ஏறிட்டு இதேதான் தொண்டமானும் சொன்னாரு என்றார். அவருடைய நேற்றிரவு எவனோ கொலை செய்ய வந்தானா? பயந்து போய் பாதுகாப்பு வேணும்னு என்கிட்ட கேட்டாரு. அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுட்டு விடிய காலையில புறப்பட்டு இங்க வந்தா நீயும் அதே மாதிரி சொல்றியே. அதே கதை. சத்தியமா இது கதை இல்ல சார், நிஜம். ஜன்னல் வழியா அவனை நான் பார்த்தேன். இருட்டுல உருவம் சரியா தெரியல. எனக்கு பயமா இருக்கு சார். நான் குடும்பஸ்த, என்னை காப்பாத்துங்க. முதலாளிதான் கொலகாரன்னு அவன் என்னை எதுக்காக கொலை செய்ய ஆளை ஏவனும் தெரியல. எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு. அவரை அரெஸ்ட் பண்ணி தீர விசாரிச்சிடுறேன். சார், அவர் நல்லவர் சார். அரெஸ்ட் எல்லாம் வேணாம் சார். அவரை அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னா நீ எதுக்காகப்பா இத்தனை பதட்டப்படணும்? அவர் என் தெய்வம் சார். சரி, நீ கிளம்பு. நான் உடனே மெட்ராஸ்க்கு புறப்படணும். சார், நானும் வர்றேன். என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. என் உயிருக்கும் ஆபத்து. எனக்கும் பாதுகாப்பு வேணும். இதோ பாருப்பா, ஊர்ல காவல் இருக்கிற வாட்ச்மேனுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னா இங்க உள்ள போலீஸுகள் போத மாட்டாங்க. நீ எதுக்காக பங்களாவுக்கு போகணும்? அங்க போனாதானே உனக்கு ஆபத்து. பேசாம இங்க ஸ்டேஷன்லயே பாதுகாப்பா இருந்துறேன். சார் என்று அவன் அலறினான். நீங்க சந்தேகிக்கிறீங்கன்னு தோணுது. ஏன் கூடாதா? கேஸ் கிளியர் ஆகிற வர யார் மேலேயாவது நாங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தே ஆகணும். அதுக்குத்தானே போலீஸ். பரமசிவத்தை கஸ்டடியில வச்சுட்டு உடன் புறப்பட்டு, சந்தேகமே இல்ல, திருமூலர் தான் கொலையாளி என்றும் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டா கேஸ் முடிஞ்சிடும் என்றும் ஆவலுடனும் ஆர்வத்துடனும் மெட்ராஸ் போனவருக்கு அங்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது திருமூலரின் மரணம். ஹார்ட் அட்டாக்கா? 2 மணி நேரம் முன்பு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் போராடி
அவரது உயிரை மீட்க முடியாமல் போனதாம். பகுதி 13. ஒரு வாரம் ஓடி போனது. வினோதா மிகவும் தளர்ந்து போயிருந்தாள். முதலில் சுமந்த், அடுத்து அப்பா. அவளால் அந்த இழப்பை ஜீரணிக்க முடியவில்லை. வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடந்தாள். சகுந்தலா தனக்கு எதுவுமே தெரியாது என்பது போலவும், தான் உத்தமி என்பது போலவும் அழுது மயக்கம் போட்டு ஊரை நம்ப வைத்து ஏமாற்றி, ஒரு வாரத்திற்கு பின்பு கணவரின் பிசினஸை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு தனக்கே உண்டு என்று செயல்பட ஆரம்பித்திருந்தாள். குகன் அவன் மேல் தனக்கு சந்தேகம் இருக்கிறது என்பதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் அவளுக்கு தெரியாமலேயே அவளை ஆராய ஏற்பாடு செய்திருந்தார். அவர்களுடைய போன்களை டிராப் பண்ணவும் உத்தரவிட்டிருந்தார். முதலில் திருமூலர் தான் கொலைகாரராய் இருப்பார் என்றுதான் அவரும் நினைத்தார். ஆனால் அந்த கேசட்டை பரிசோதனைக்கு அனுப்பின பின்பு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டி வந்தது. நிச்சயமாய் அவர் இல்லை. வேறு நபர் அதை நிரூபிக்க வேண்டிய ஆதாரம் ஒன்றிற்காகத்தான் அவர் அப்பொழுது காத்து கொண்டிருந்தார். அவரது எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. அப்பொழுது அவரது வீட்டு போன் ஒலித்தது. எடுத்து பேசினவரின் முகத்தில் பிரகாசம். அப்படியா, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நானும் அதைத்தான் எதிர்பார்த்தேன். கரெக்ட், ஆகட்டும், உடனே போய் அரெஸ்ட் பண்ணிடுறேன். ஆமா ஆமா, நானும் கூட முதல்ல எதிர்பார்க்கவே இல்லை. என்ன செய்யறது, இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியல. ஓகே பாய். நீங்க உடனே அங்க போய் போய் அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுங்க. கொலையாளி வருவான், வளைச்சு பிடிங்க. போனை வைத்து விட்டு ஜீப்பில் தொற்றினார். திருமூலரின் வீட்டை நோக்கி ஜீப் பாய ஆரம்பித்தது. பகுதி 14. திருமூலரின் வீடு வெறிச்சோடி கிடந்தது. உள்ளே மயானக்கலை. திருமூலர் அவரது முதல் மனைவி படங்களில் மாலைகள் தொங்கிற்று. அன்று அதன் அருகில் மாட்டப்பட்டிருந்த சுமந்தின் படத்தை காணவில்லை. அந்த படம் அப்பொழுது வினோதாவின் அறையில் கிடந்தது. அதுவும் தரையில் சுக்கு நூறாய் உடைந்து, அவனது முகமெல்லாம் கீறப்பட்டு நெருப்பில் எரிக்கப்பட்டு. அவன் அருகில் வினோதா. அவளது முகத்தில் கருமை, வெறுமை, கண்களில் தீஜுவாலை. அவள் எரிந்து கருகி கிடந்த சுமந்தின் சாம்பலை காலால் அழுத்தி தேய்த்து, பாஸ்டர்ட் என்று கத்தின போது, மே ஐ கமின் மேடம் என்று குகன் அறைக்குள் நுழைந்தார். அவரை பார்த்ததும் வினோதா அதிரவில்லை. சட்டென தன் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொள்ளவில்லை. எந்தவித பதற்றமோ பரிதவிப்போ இல்லாமல் அப்படியே சிலை போல நின்றிருந்தாள். வினோதா, சாரி, நீ இத்தனை தூரம் குரூரமா செயல்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எது சார் குரூரம்? வினோதாவிடமிருந்து ஆவேசத்துடன் வார்த்தைகள் வெடிக்க ஆரம்பித்தன. கொலைங்கிறது குரூரம் இல்லாம பின்ன என்னவா? ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் வாடகை கொலையாளியை ஏவி திட்டமிட்டு செயல்படுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த கேசட் மட்டும் சமயத்துல கிடைக்கலனா நான் ரொம்பவே திண்டாடி போயிருப்பேன். கேசட் கிடைச்சது உங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைச்சேன். பரமசிவமும் அவருக்கு உடந்தையா இருக்கலாமேன்னு அவனை மிரட்ட வேண்டிய ஆளை ஏவி கொலை செய்ய பயமுறுத்தினேன். அப்போவாவது பயந்து உண்மையை கக்குவான்னு எதிர்பார்த்தேன். அதுக்கு முன்னாடி தொண்டைமானுக்கு மேலும் சந்தேகம் எழுந்திருந்ததால அவரையும் மிரட்ட ஆள் அனுப்பினேன். ஆனா எல்லாமே வேஸ்ட்ங்கிறது இப்போதான் புரியுது. கேசட்ல இருந்த ரேகைகள் உன்னுடையதுங்கிறது தெரிய வந்துச்சு. அப்புறம் டெலிஃபோனை டிராப் பண்ணதுல எல்லாத்துக்கும் காரணம் நீதாங்கிறதும் புலப்பட்டுடுச்சு. ஆமா சார், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், மறுக்கல. நான் குரூரமா கொலைகளை ஏவினவதான். ஏன் ஏவின? அப்பா எவ்வளோ நல்லவரு, அவருக்கு இப்படி ஒரு சோதனை தேவைதானா? வினோதா விம்மலுக்கிடையே தொடர ஆரம்பித்தாள். எனக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணவரு. ஆரம்பத்துல சின்ன வயசுல அந்த தியாகத்தை நான் உணரல. கல்யாண பருவம் வந்த போதான் கல்யாணம், குடும்பம், கணவன் மனைவியோட தேவையும் பொறுப்பு எனக்கு புரிஞ்சுது. உடன் அவரை திருமணத்துக்கு நிர்பந்திச்சேன். சண்டாளி சகுந்தலாவை சகாயோட சிபாரிசுல கட்டி வச்சேன். சகுந்தலாவும் நல்லவ போலவே நடிச்சு எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா. தன்னுடைய கூட்டாளி சுமந்த எனக்கு கட்டி வச்சா. நானும் ஆரம்பத்துல அவனை நல்லவன் நினைச்சிட்டு தான் இருந்தேன். கல்யாணமாகி 2வது மாசமே அவங்களோட சுபாவம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அவங்கள மறைஞ்சிருந்து ஆராய்ந்தப்போ உண்மை தெரிஞ்சது. என்னால் அந்த உண்மையை தாங்கவே முடியல. இவ்வளோ பெரிய செய்தி, சதி. அப்பாவோ நானோ அதை எதிர்பார்த்திருப்போமா? அப்பாவுக்கு இது தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவாரு. அவர் ஹார்ட் பேஷண்ட். இதுக்காகவா மறுமணத்துக்கு நிர்பந்திச்சே? யோசிச்சு பார்த்தேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நல்லதுக்கு வேண்டி கட்டி வச்சது இவ்வளோ அசிங்கமாகும்னு நினைச்சேனா? இது அப்பாவுக்கு தெரியக்கூடாது. அவரோட நிம்மதி குலையக்கூடாது. அவரு சகுந்தலாவை நிஜம்னு நம்பினாரு. அவ மேல உயிரையே வச்சிருந்தாரு. அந்த சந்தோஷம் போலின்னா கூட அதை கெடுக்க கூடாது. அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சேன். அவளை ஒரேடியா அழிச்சிடலாம். ஆனா அவ அப்போ கர்ப்பம் தவிர. அப்படி செஞ்சா அந்த இழப்ப அப்பாவால தாங்கிக்கிற முடியாது. அதுக்கு பதில் அவளோட தொடர்பு வச்சிருக்கிற சுமந்த அழிச்சிட்டா அவ திருந்திருவான்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு அயோக்கியம் எனக்கு வேணாம். அவன் இறந்தாலும் கவலை இல்லை. எனக்கு இளமை இருக்கு, பணம், அழகு, நிச்சயம் நல்லவன் எவனாவது கிடப்பான். அதுக்காக பிளான் பண்ணி ஹனிமூன் கூட்டிட்டு போனேன். சித்திக்கும் அவனோட உள்ள உறவை உறுதிப்படுத்த வேண்டிய அவளையும் அங்க வரவழைச்சு 2 பேரையும் தனிமையில விட்டுட்டு பேச வச்சு டேப் பண்ணேன். அதுக்கு வேண்டியே பாத்ரூம்ல சோப்பு தெளிச்சு வச்சு சுமந்த விளை வச்சேன். அந்த கேசட் வெளியே தெரிஞ்ச அசிங்கங்கிறதால அன்னைக்கு அவசரத்துல தோட்டத்துல எரிஞ்சேன்.
அப்புறம் போய் தேடினப்போ அது என் பார்வையில சிக்கவே இல்லை. சித்தி சுமந்துக்கு மரணத்தோட திருந்துவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவ அதுக்கப்புறம் சகாயோட தொடர்புகள்ல முயல்றது தெரியவே அவனையும் தீத்து கட்டினேன். என் மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு உங்களை வரவழைச்சேன். எல்லாம் எதுக்காக செஞ்சேன்? என்னோட தந்தைக்காக, அவரோட சந்தோஷத்துக்காக. சகுந்தலாவும் சுமந்தும் நல்லவங்கன்னு அவர் கடைசி வரை நினைச்சிட்டு இருந்தாரு. அப்பா இவ்ளோ சீக்கிரம் கண்ணை மூடுவாருன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. எல்லாம் ஓவர். நான் யாருக்காக யாருடைய சந்தோஷம் குலையக்கூடாதுங்கிறதுக்காக இத்தனை பாடுபட்டேனோ அவரே இப்ப இல்ல. இன்ஸ்பெக்டர், இனி எனக்கு கவலை இல்ல. குற்றம் செஞ்சவள் நிச்சயம் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். என்ன? சகுந்தலா மாதிரி பெண்கள் இந்த உலகத்துல வாழக்கூடாது, வாழ விடக்கூடாது. அவ பெண் குலத்துக்கே ஒரு இழுக்கு. இந்த மாதிரி ஒருத்தி வாழ்ந்ததா எங்க குடும்ப சரித்திரத்துல பேர் இடம்பெறக்கூடாதுங்கிறதுக்காக 1 மணி நேரம் முன்னாடி சாரி அவளையும் தீத்துக்கட்ட ஏற்பாடு பண்ணிட்டேன். குகன் புன்னகையுடன் அது எனக்கு தெரியும் என்றார். உங்க போனை டிராப் பண்ணி அந்த தகவல் கிடைச்சுதான் நானே இங்க வந்தேன். இந்நேரம் போலீஸ்காரங்க கொலையாளிய வளைச்சு பிடிச்சு சகுந்தலாவோட உயிரையும் காப்பாத்திருப்பாங்க. நோ இன்ஸ்பெக்டர், அவளை நீங்க காப்பாத்தக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் அவ உயிர் வாழவே கூடாது. வினோதா அலறின அதே சமயம் போன் சினிக்கிற்று. குகன் அதை எடுத்தார். எதிர்முனையில் கான்ஸ்டபிள் ஒருவர், சார், செம்பட்டேங்கிற அந்த கொலையாளியை நாங்க கையும் களவுமா பிடிச்சிட்டோம். ஆனா என்று இழுத்தார். என்ன? அந்த சகுந்தலாவோட உயிரைத்தான் எங்களால காப்பாற்ற முடியுமா போயிடுச்சு. நாங்க போறதுக்கு முன்னாடியே அவன் அவளை. குகனின் முகம் கருப்பதை வைத்து வினோதாவால் விஷயத்தை கிரகிக்க முடிந்தது. உடன் அவளது முகத்தில் புன்னகை தவள ஆரம்பித்தது. அது வெற்றி புன்னகை. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.